இரண்டாவது ஸ்டெப் மனமாற்றம், உருமாற்றம். இந்த மனமாற்றம், உருமாற்றம் அடைய வேண்டும் என்றால் திருச்சட்டத்தின் சாபம் உடையணும். எது உடையணும்? திருச்சட்டத்தின் சாபம். பாலைவனத்தின் சாபம், மரத்தின் சாபம், திருச்சட்டத்தின் சாபம். சாபம் இருக்கா? காலையில பார்த்தோம். இணைச்சட்டம், இணைச்சட்டம் 27வது அதிகாரம் 26வது வசனம் காலையில பார்த்தோம் இல்லையா? திருச்சட்டத்தின் சாபம் வாசிக்கிறீங்களா? யாராவது காலையில வாசிச்சோம், அதை மறுபடியும் வாசிங்க. இத்திருச்சட்டத்தின் வார்த்தைகளை எல்லாம் கடைபிடித்து நடவாதவர், இத்திருச்சட்டத்தின் வார்த்தைகளை கடைபிடித்து நடவாதவர் சபிக்கப்படட்டும், சபிக்கப்பட வேண்டியவர். உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர். உடனே மக்கள் ஆமேன் என்று சொன்னார்கள். ஆமேன்னா அப்படியே ஆகட்டும் அர்த்தம். சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சாபத்தை எப்படி உடைத்தார்? அது திருச்சட்டம்னா நல்லது தானே ஃபாதர்? அது ஏன் சாபம்னு பைபிள்ல போட்டிருக்கு? அதை கடைபிடிக்கலன்னா சாபம்னு போட்டிருக்கு. கரெக்ட் தான், அதை கடைபிடிக்கணுமே. அதையே சாபமா ஆண்டவர் உடைக்கிறாரு? இயேசு உடைச்சார். ஏன்னு நான் சொல்லவா? மத்தேயு 22 37 38 39 வசனங்கள். மத்தேயு 22 வசனங்கள் 37 38 39. அவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும், நல்லா கவனிங்க, முழு மனதோடும். நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல முழு இதயம் இருக்கு, ரெண்டாவது முழு உள்ளம் இருக்கு. அது ஆக்சுவலா ஆன்மா. என்னது? முழு ஆன்மா. டிரான்ஸ்லேஷன்ல உள்ளம்னு வந்துருச்சு, ஆனா என்னது அது? முழு ஆன்மா. சோ இதயம், ஆன்மா, மனம். ஞாபகம் வச்சுக்கோங்க. முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. ஓகேவா? அடுத்தது, உன் மீது நீ அன்பு கூறுவது போல. 39வது வசனம் வந்துட்டீங்களா? வாசிங்க. உன் மீது நீ அன்பு கூறுவது போல, உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. அடுத்து படிங்க. என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. முதல்ல சொன்ன கட்டளைக்கு இணையான கட்டளை. எப்படி நீ கடவுள்கிட்ட அன்பு செலுத்துறியோ அதே அளவுக்கு உனக்கு அடுத்திருக்கிறவர் மேலையும் அன்பு செலுத்தணும். இது அந்த முதல் கட்டளைக்கு இணையான கட்டளை, கொஞ்சம் கூட கம்மிலாம் இல்ல. சொன்னது யாருமா? என்னமா குடிச்சீங்க? டீல டீ மட்டும் தான் குடிச்சாங்களா? வேற எதுவும் கொடுக்கலையா? சைட்ல கடிச்சிக்கலாம் ஏதாவது? பன்னு கொடுத்தாங்களா? நமக்கு வரலையாப்பா பன்னு? ஒன்னும் ஸ்பெஷல் கிடையாது. சரி, அப்ப நீங்க பன்னு சாப்பிட்டீங்க. சோ முதல் கட்டளை, இரண்டாவது கட்டளை ரெண்டுமே சமம். இயேசு சொல்றார் இல்லையா? கடவுளை அன்பு செலுத்துவது, அடுத்திருப்பவரை அன்பு செலுத்துவது. முடியல, வசனம் என்ன முடியல? வாசிங்கம்மா. திருச்சட்ட நூல் முழுமையும் இறைவாக்கு நூல்களும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன. முடிச்சிட்டார். கை தட்டுங்க எல்லாரும், நல்லா கை தட்டுங்க. எப்படி உடைச்சார்னா சாபத்தை, மொத்த பைபிள் அவங்க கையில வச்சிருந்த பழைய ஏற்பாட 2 வசனமா சுருக்கிறார் ஆண்டவர். எத்தனை வசனமா? 2 வசனமா. புரியுதுங்களா? அப்ப இஸ்ரவேல் மக்கள் பல சட்டதிட்டங்களை பின்பற்றினார்கள். அது அவங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு. இயேசு என்ன பண்ணாரு? அதை 2 மாத்துறார் இல்லையா? ஏன்னா அவருக்கு அப்பவே தெரியும், எங்க மக்கள் வருவாங்க, கத்தோலிக்க மக்கள், அவங்களுக்கு ஒரு வசனமே கஷ்டம், அவங்களுக்கு போய் நம்ம 2 வசனம் கொடுக்கணுமே, அவங்க எப்படி மனப்பாடம் பண்ணுவாங்கன்னு இயேசு அப்பவே ஃபீல் பண்ணி வசனத்தை எத்தனை மாத்தினாரு? 2 மாத்தினார்ல. அந்த 2 அப்புறம் 1 மாத்தினார். இந்த 2 வசனத்தை இயேசு ஒரு வசனமா மாத்துறார்.
பிரியமானவர்களே, எப்படிங்க திருச்சட்டத்தின் சாபத்தை உடைக்க முடியும் அப்படின்னா, இயேசு திருச்சட்டத்தை மாத்தி நான் உனக்கு புதிய கட்டளை ஒன்றை கொடுக்கிறேன். என்ன வார்த்தை சொன்னாரு? புதிய கட்டளை ஒன்றை கொடுக்கிறேன். 10 கட்டளை இருந்தாதான் உனக்கு ஃபாலோ பண்றது கஷ்டமா இருக்கு. நான் அதை என்னவா மாத்துறேன்? ஒரே கட்டளையா மாத்துறேன். ஓகேவா? அந்த ஒரு கட்டளை எப்படி இருக்கு பாத்துடலாமா? யோவான் 13:34-35 வசனம். சீக்கிரம் எடுங்க. யோவான் 13 வசனம் 34-35. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களுக்கு புதிய கட்டளை ஒன்றை கொடுக்கிறேன். நியூ மேண்டேட். நியூ மேண்டேட். நோவும் மாந்தாத்தும். லத்தீன். நோவும் மாந்தாத்தும். புதிய கட்டளை ஒன்றை கொடுக்கிறேன். மகனே, மகளே, பழைய கட்டளையெல்லாம் நினைச்சு நினைச்சு அழுவாத, புலம்பாத, கஷ்டப்படாத. நான் உனக்கு புதிய கட்டளை ஒன்றை கொடுக்கிறேன். நிறைய ஃபாலோ பண்ணாத, இதை மட்டும் ஃபாலோ பண்ணு. வாசிங்கம்மா. நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது. இப்ப மாத்துறார் ஆண்டவர், அந்த கட்டளையை மாத்துறார். நீ உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனதோடும் அன்பு செலுத்துவாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு கூறுவாயாக. இந்த வொக்காபுலரி, இந்த வார்த்தையை மாத்துறார். எப்படி மாத்துறாரு வாசிங்கம்மா? நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல, உங்களிடம் அன்பு செலுத்துவது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்பது என் ஆலோசனைன்னு சொல்லியிருக்காரா, என் கட்டளைன்னு சொல்லியிருக்காரா? ஆசிமா, நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வர் என்றார். மத்த மதத்துக்காரங்கெல்லாம் நம்மளை எப்படி தெரிஞ்சுப்பாங்களா? இவர்கள் ஒருவர் மற்றவரிடம் காட்டும் அன்பிலிருந்து இவர்கள் என்னுடைய சீடர்கள் என்று தெரிந்து கொள்வார்கள். கத்தி கத்தி நீங்க ஜெபம் பண்றதை வச்சு அவங்க நீங்க இயேசுவின் பிள்ளைகள்னு தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்நிய பாஷை பேசுறதுனால இவங்க எல்லாம் என்னுடைய சீடர்கள்னு தெரிஞ்சுக்க மாட்டாங்க. எப்படி தெரிஞ்சுப்பாங்க? இவர்கள் ஒருவர் மற்றவரிடம் காட்டும் அன்பிலிருந்து இவர்கள் என்னுடைய சீடர்கள் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். கைத்தட்டி இயேசுக்கு நன்றி சொல்லுங்க. It is by your love the others will know that you are my disciple. நான் இயேசுவினுடைய சீடன் அப்படின்னு எப்ப நீ சொல்ல முடியும்? இந்த அன்பு கட்டளையை பின்பற்றினா மட்டும்தான் சொல்ல முடியும். பாத்தீங்களா? அப்ப ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படிலாம் பண்ணா நீ என்னுடைய சீடன்னு தெரிஞ்சுக்க முடியாது. நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் காட்டும் அன்பிலிருந்து நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று அறிந்து கொள்வீர்கள், மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். பிரியமானவர்களே, இததான் உங்களுக்கு சொல்லல நிறைய பேரு. என்ன சொல்லல? நீங்க என்ன பண்ணா இயேசுவுக்கு பிடிக்கும்னு சொல்லல. இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபையில 2 குழப்பம் இருக்கு. அந்த குழப்பத்தை அடுத்த செஷன்ல சொல்றேன் இல்லையா? அந்த குழப்பத்தை அடுத்த செஷன்ல சொல்றேன். இதுல நான் குழப்பிக்க விரும்பல. ஏன்னா நம்ம மக்கள் எது சரி எது தப்புன்னு தெரியாத ஒரு குழப்பத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எது சரி எது தப்பு. ஓகே, இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு லவ். வாட் இஸ் லவ்? அன்புனா என்ன? அன்புனா என்ன? சினிமாவில் பார்க்குறீங்களே டூயட் பாடல், அதான் அன்பா? கிடையாது. எல்லாருக்குமே தெரியும் அது அன்பு இல்லை. There are 5 kinds of love. 5 வகையான அன்பு இருக்கிறது. எத்தனை வகை? 5 வகையான அன்பு இருக்கு. சரியா? நம்பர் 1, நான் சொல்றது எல்லாமே கிரேக்க வார்த்தைகள், எளிமையா சொல்ற உங்களுக்கு புரியும். முதல் வகையான அன்பு, முதல் வகையான அன்பு, அதுக்கு பேரு ஈரோஸ். ஈரோஸ், EROS, ஈரோஸ். அது என்ன தெரியுமா? சதை அல்லது உடல் மையப்படுத்திய அன்பு. சதை அல்லது உடல் மையப்படுத்திய அன்பு இல்லையா? நான் காலையில சொன்னேன், பார்த்தா லவ் வருதுன்னு சொல்றாங்க இல்லையா?
நான் என்ன சொன்னேன்? அதுக்கு பேரு பைத்தியம்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? அதுக்கு பேர் என்ன? பைத்தியம். பார்த்தா அதுக்கு பேர் லவ் கிடையாது. பார்த்த உடனே இவர் உழுந்துட்டாராம். நான் அதுக்கு ஒரு இன்னொரு பேர் வச்சிருக்கிறேன் இல்லையா? அதுக்கு என்ன பேர் தெரியுமா? அதுக்கு பேர் நாய் காதல். அதுக்கு பேர் என்ன? நாய் காதல். ஆமா. ஏன்னு இப்ப சொல்ல முடியாதனால நான் அப்புறமா சொல்றேன் உங்களுக்கு இல்லையா? என்ன காதல் அது? நாய் காதல். பார்த்தா எப்படி வரும் லவ்? யோசிச்சு பாருங்க, தனியா உட்காந்து யோசிச்சு பாருங்களேன். பார்த்தா வர்றதுக்கு பேர் லவ்வே கிடையாது. அது ஏமாத்து வேலை. அது ஏமாத்து வேலை. பழகணும், புரிஞ்சுக்கணும். கல்யாணம் ஆகி 15 வருஷமா என்னால புரிஞ்சுக்க முடியல எங்க வீட்டுக்காரர் இல்லையா? என் பொண்டாட்டி எப்ப பேசுவா, எப்ப வாய மூடுவான்னு எனக்கு தெரியாது ஃபாதர். திடீர்னு பொங்குறா ஃபாதர், திடீர்னு அமைதியா இருக்கிறா ஃபாதர் இல்லையா? ஒரு வாட்டி அப்படிதான் ஒரு கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு பையன் பொண்ணு 3 மாசம், 7 வருஷம் கல்யாணம், 7 வருஷம் காதல், கல்யாணம் ஆகி 3 மாசம், 3வது மாசம் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க. அப்ப மேரேஜ் கவுன்சிலிங் வந்துட்டாங்க. என் முன்னாடி உட்காந்துருக்காங்க. பொண்ணு அவனை கண்ட மணிக்கு குறை சொல்லுது, இவன் அந்த பொண்ணை குறை சொல்றான். மாத்தி மாத்தி குறை. அவ பஜாரி ஃபாதர், இவன் ஒரு ஊர் சுத்துறான் ஃபாதர், இவன் சரி கிடையாது. 2 பேரும் மாத்தி மாத்தி. எத்தனை வருஷம் காதல்? ஐயோ ஐயோ. சண்டை போட்டு கல்யாணம் பண்ணிச்சிங்க ரெண்டும். எனக்கு அவர் தான், அவருக்கு நான் தான். We are made for each other and we are mad about each other. இதுல ரைமிங் வேற, மோகர கட்டைங்க இல்லையா? மேட் ஃபார் each other and mad about each other. ஓகேவா? 7 வருஷம் 3 மாசத்துல வந்து உட்கார்ந்துருக்கு. ரெண்டும் மாறி மாறி. இவன் முன்னாடி லவ் பண்ணும்போது என்ன அப்படி கவனிச்சுக்கிட்டான் ஃபாதர். ஆமா ஆமா, அப்ப நீ பக்கத்துல இல்ல, உன் லட்சணம் தெரியாது, அதனால கவனிச்சான் இல்லையா? உன்னை இவர் சொல்றாரு, ஃபாதர் அப்படியே அன்பை கொட்டுவா ஃபாதர். உண்மைதான் உண்மைதான். ஏன்னா அப்ப உன் முழு உருவம் அவளுக்கு தெரியாது இல்ல. சோ இப்பதான் 2 பேரும் மாத்தி மாத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. பக்கத்துல வந்தாதான் தெரியும். உடனே மாறி மாறி நான் சொன்னேன், பைபிளை முன்னாடி வச்சு, பார் தம்பி, நீ பேசுறது தப்பு, பொண்ணு அப்படி பேசக்கூடாது சரியா? கடவுள் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமான்னு ஆரம்பிச்சேன். சேரை தள்ளிட்டு எழுந்துட்டான். ஃபாதர் வேணா நீங்க கூட 6 மாசம் வாழ்ந்து பாருங்க தெரியும். ஏண்டா நீ பட்டது பத்தாதுன்னு என்ன ஏண்டா கோத்து விடுற? நீ பட்டது பத்தான்னு என்ன வேற கோத்து விடுற? அதெல்லாம் வேணாம் தாண்டா நாங்க வந்துட்டோம். ஸோ வாழ்க்கை நிறைய நேரம் நமக்கு லவ்னா என்ன நினைச்சுக்கிறான்? அறகுறையா நினைச்சுக்கிறான். அறகுறையா வெறும் உடல் ரீதியிலான இல்லையா, வெளி பார்வைக்கு பார்ப்பதுதான் காதல்னு நினைக்கிறான். அது உண்மை இல்லை, அது ஈரோஸ். இது இயற்கையிலேயே மனிதருக்கு உள்ள இருக்கு. ஒரு மிருகத்துக்கும் இருக்கு, உனக்கு இருக்கு. அதனால எந்த டிஃபரன்ஸ் இல்ல. இந்த அன்பை இயேசு பேசல. இது இயற்கையிலேயே மிருகத்துக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு. இது ஆங்கிலத்துல இன்ஸ்டிங்சுவல் லவ்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டிங்சுவல் லவ் இயற்கையிலேயே இருக்கும், ஆனா அது அன்பு கிடையாது. 2வது வகையா ஒண்ணு இருக்கு. அதுக்கு பேரு ஸ்டார்ஜே. என்னது? ஸ்டார்ஜே. STORGE. ஸ்டார்ஜே அப்படின்னா இயற்கையிலே இருக்கும் பாசம், குடும்ப பாசம் இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா மேல பாசம், ஆட்டோமேட்டிக்கா அப்பா அம்மாவுக்கு பிள்ளைங்க மேல பாசம் இல்லையா? இது யாரும் வற்புறுத்தி வர வைக்கணும்னு அவசியமே இல்ல. ஒரு நாய் தன் குட்டியை பராமரிக்கும் இல்லையா? ஒரு பறவை தன் குஞ்சுகளை பராமரிக்கும். இது இயற்கையா இருக்கிறது. இந்த இயற்கை பாசத்தை அன்பு என்று பைபிள் சொல்லல. இது இயற்கையா இருக்கணும், இல்லைன்னா அது வேற அப்நார்மல் அர்த்தம் இல்லையா? 3வது வகையான ஒண்ணு இருக்கு. அதுக்கு பேரு பீலோஸ். என்னது? பீலோஸ். சகோதர அன்பு. பீலோஸ்னா என்னது? சகோதர அன்பு. அப்படின்னா என்ன ஃபாதர்? கம்பானியன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப். குடும்பம் இல்ல, தெரிஞ்சவங்க நல்லா பழகுறாங்க, அதனால் அன்பு. அதுல சில பேர் இப்படி இருப்பாங்க இல்லையா? நீ அன்பு செலுத்தினால் நான் அன்பு செலுத்துவேன், நீ அன்பு கொடுத்தால் நான் உனக்கு கொடுப்பேன், நீ கொடுக்கவில்லை என்றால் நானும் கொடுக்க மாட்டேன். கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட். பாத்தீங்களா? இது சகோதர அன்பு. 3வது லெவல். இதுவும் கிறிஸ்தவ அன்பு இல்லை. இது 3 இயற்கையாவே இருக்கும். பைபிள் அடுத்த 2 வகை அன்பை தான் பேசுது. அதனால உங்களுக்கு விளக்கத்துக்காகத்தான் நான் இதை சொன்னேன் சரியா? அப்ப இந்த முதல் 3 வகை அன்பு இயற்கையிலேயே மனிதரிடம் இருப்பது. இது அன்பு ஆகாது.
புரியுதா? அடுத்து இயேசு சொல்ற அந்த பைபிள் அன்பு எது அப்படின்னா, நாலாவது அகாப்பே. என்னது? அகாப்பே, செல்ஃப் கிவிங் லவ். முதல்ல சொன்ன ஈரோஸ், ஸ்டோர்ஜே, பீலோஸ் எல்லாமே செல்ஃப் சீக்கிங் லவ், எதிர்பார்க்கிற அன்பு. என்னது? எதிர்பார்க்கிற அன்பு. என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவர் என்ன சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நான் காத்திருந்தேன் ஃபாதர். அந்த படுபாவி படுத்து தூங்கிட்டான் ஃபாதர். செல்ஃப் சீக்கிங் லவ். எனக்கு ஏதாவது கொடுக்கணும் இல்லையா, பெற்றுக்கொண்டே இருக்கணும். வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு பா யூ இப்போ என்னமோ அது ஒரு 7-8 நாளா கொண்டாடுறானுங்களாமே இல்ல? வேலண்டைன்ஸ் டேவை எத்தனை நாள்மா தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது ஃபாதர், எங்க கிட்ட போய் கேக்குறீங்களே. ஏன்னா சொன்னா மாட்டிக்குங்க. அதனால உஷாரா எப்படி பதில் சொல்லிச்சிங்க பாரு. எங்களுக்கு தெரியாது ஃபாதர் இல்லையா? அது கொண்டாடுறானுங்க. சாக்லேட் டேவா, ஃப்ளவர் டேவா, வயிற்றுச்சலா இருக்கு. அவர் புனித வேலண்டைன், செயின்ட் வேலண்டைன் உரோமையர் காலத்துல கிறிஸ்தவர்களை கூட விடாம அவங்கள துன்புறுத்தின காலத்துல அவங்களுக்கு திருப்பலி வச்சு அருட்சாதனங்களை கொடுத்தார். என்ன அருட்சாதனம்? திருமுழுக்கு, திருமணம், உறுதி பூசுதல், இந்த மாதிரி அருட்சாதனங்களை கொடுத்தா. அதுல ஒரு அருட்சாதனம் திருமணம். அப்ப கல்யாணம் பண்ணிக்கிறவங்களை கூட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சார். அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த புனிதரை படுத்துறானுங்க பாருங்க பாடு. ஹாப்பி வேலண்டைன் வேறையா. அதுல அந்த புனிதரை அசிங்கப்படுத்துறது மட்டும் இல்லையா, அது ரொம்ப கொச்சைப்படுத்துற மாதிரி மாத்திட்டாங்க. அந்த புனிதர் பேரை வச்சு தவறான விஷயங்களை பேசுறாங்க, செய்யறாங்க. ஓகே. சோ நான்காவது அகாப்பே, செல்ஃப் கிவிங் லவ். அப்படின்னா என்ன ஃபாதர்? சேரிட்டி, சுயநலம் இல்லாமல் கொடுப்பது அடுத்தவங்களுக்கு. நீ அன்பு செய்யவில்லை என்றாலும் நான் அன்பு செய்வேன் இல்லையா? அதுதான் உண்மையான அன்பு. நாலாவது வகையான அன்பு. அஞ்சாவது ஒண்ணு இருக்கு, அதான் சிலுவையில பார்க்க. இந்த அன்புக்கு பேரு கெனோசிஸ். சிலுவையில பார்க்கிற அன்புக்கு பேர் என்ன? கெனோசிஸ். அப்படின்னா என்ன தெரியுமா? செல்ஃப் சாக்ரிஃபைசிங், செல்ஃப் எம்ப்டியிங் லவ். தன்னையே இழந்து தன்னையே வெறுமையாக்கி கொடுக்கிற அன்பு. நீ என்னை காயப்படுத்தினாலும் நான் காயப்படுத்த மாட்டேன். நீ என் பேரை கெடுத்தாலும் நான் உன் பேரை கெடுக்க மாட்டேன். நீ என் குடும்பம் கெட்டு போகணும்னு நினைச்சா கூட நீ நல்லா இருக்கணும் நான் ஜெபம் பண்ணுவேன். புரியுதுங்களா? இதுதான் கெனோசிஸ். இந்த அகாப்பே, கெனோசிஸ், இது ரெண்டும் சேர்ந்ததுதான் கிறிஸ்தவ அன்பு. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க எல்லாரும். இப்ப புரியுதா? ரொம்ப சிம்பிளா புரிஞ்சிருச்சா? இந்த இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அடுத்து பைபிள் என்ன போட்டிருக்கு? இந்த அன்பை தான் இயேசு பேசுறாரு. இந்த அன்பை தான் நாம பின்பற்ற வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். எங்க சொல்றாரு? யோவான் 15:12 எடுங்க. யோவான் 15:12 வேகமா எடுங்க, நிறைய இருக்கு. நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல. இயேசு சொன்னார் இல்லையா புதிய கட்டளை? யோவான் 13ல சொன்னார்ல, அதே 15:12 இருக்கு. நான் உங்கள் மீது அன்பு கூறுவது போல நீங்களும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொண்டிருக்க வேண்டும். அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பது என் கட்டளை. என் கட்டளை, என் கட்டளையே சாசனம். திடீர்னு பாகுபலி டயலாக் வந்துச்சு, சாரி இல்லையா? இதுவே என் கட்டளை. ஏன் அப்படி சொன்னார் ஆண்டவர்? இது என் ஆலோசனைன்னு சொல்லல, இது என்னுடைய வேண்டுகோள், சஜஷன். செஞ்சா செய்யாட்டி உற்று அப்படின்னு சொல்லல. பாத்தீங்களா? கவனிச்சீங்களா அந்த வார்த்தைய? சில இடத்துல ஏசு எப்படி தெரியுமா சொல்லுவாரு? கேட்க செவி உள்ளவன் கேட்கட்டும், கேட்டா கேளு, கேட்காட்டி போன்றார். ஆனா இதை மட்டும் ஏசு என்ன சொன்னாரு? இது என்னுடைய கட்டளை, இதை நீ பின்பற்றியே ஆக வேண்டும். இதுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்க முடியாது, இதுக்கு நொண்டி சாக்கு சொல்ல முடியாது, இதை சொல்லி நீ ஏமாத்த முடியாது. நீ இதை செய்வதன் மூலமாகத்தான் நீ என்னுடைய சீடன் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். நீ முங்கி ஞானஸ்நானம் வாங்கலைன்னா கூட பரவாயில்ல. பாத்தீங்களா ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்லிட்டாரு? எது முக்கியம்? நீ நான் சொல்லுகிற அன்பை அடுத்தவங்களுக்கு கொடு. யோவான் 14:15. யோவான் 14:15.
தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே. யோவான் 14:15 நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் யோவான் 14:15 நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால். யாரு என்ன தப்பு தப்பா வாசிக்கிற? வாசி. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். இயேசு சிம்பிளா சொல்லிட்டார். இங்க இயேசுவை அன்பு செய்யாதவங்க யாரும் இந்த தியானத்துக்கு வரலன்னு எனக்கு தெரியும். நீங்க இயேசுவை அன்பு செய்யறதால தான் வந்திருக்கிறீங்க, அப்படிதானே? அப்ப இயேசு சொல்றாரு, மகனே மகளே, நீ உண்மையில் என்னை அன்பு செய்தால் என் கட்டளையை கடைபிடி. நான் உனக்கு நிறைய கட்டளை கொடுக்கல மகனே மகளே, ஒரு கட்டளை தான் கொடுத்திருக்கிறேன். நிறைய கட்டளை கொடுத்தா கூட மறந்துருச்சு ஆண்டவரேன்னு சொல்லிடுவேன். நான் உனக்கு எத்தனை கட்டளை கொடுத்திருக்கிறேன்? ஒரே ஒரு கட்டளை. இந்த ஒரு கட்டளையை நீ கடைபிடித்தால் நான் உனக்கு 3 ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு கட்டளையை கடைபிடிச்சா எத்தனை? 3 ஆசீர்வாதம். அப்படி வாரி வாரி கொடுப்பார் இல்லையா? முதல்ல let us unpack God's love. கடவுளுடைய அந்த அன்பை நாம பெற்றிருக்கிறோமா, என்ன பண்ணணும்னு பார்க்கணும் இல்லையா? ஏன் இயேசு எத்தனையோ கட்டளை இருந்தப்போ இதை பத்தி மட்டும் சொன்னாரு அப்படிங்கிறத கடைசியா உங்களுக்கு சொல்லும் போது தான் புரியும். அந்த திருச்சட்டத்தின் சாபம் இருக்குல்ல, அதை உடைக்கிறார். எந்த சாபத்தை உடைக்கிறாரு? திருச்சட்டத்தை நீ கடைபிடிக்கலனா சாபம், சபிக்கப்பட்டவங்க அப்படிலாம் சொன்னாங்கல்ல, அதை உடைக்கிறார் ஆண்டவர். அதை உடைச்சி தன் பிள்ளைகளுக்கு எளிமையாக அவர்கள் தன்னிடம் வரும்படி செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி செய்கிறார் பாருங்க. ஏன் தெரியுமா? அன்பு அவர் அழுத்தி சொன்னாரு. கடவுளே அன்பாயிருக்கிறார். God is love. கடவுளே அன்பாயிருக்கிறார். எங்க இருக்கு அந்த வசனம்? 1 யோவான் 4:8. 1 யோவான் 4:8. பொறுத்துங்கடா நல்லா. அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. அன்பில்லாதவர்கள் கடவுளை அறிந்து கொள்ள முடியாது. ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். God himself is love. ஏன் இயேசு இந்த கட்டளை கொடுத்தாரு? ஏன்னா கடவுளே அன்பாதான் இருக்கிறார். அவர்கிட்ட இருந்து கெடுதலே வராது, அவர்கிட்ட இருந்து எந்த சோதனையும் வராது. சில பேர் இப்படி ஜெபம் பண்ணுவாங்க, ஏன் தான் என்ன கடவுள் இப்படி சோதிக்கிறாருன்னு தெரியல பாது, என்ன மட்டும் சோதிக்கிறார், பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கிறான் பாது இல்லையா? கடவுள் என்னை மட்டும் சோதிக்கிறார்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோல பார்த்தேன். கடன் கொடுத்த வெளில நிக்கிறான், கடன் கேட்கறான். உள்ள கடன் வாங்கின ஒரு லேடி கையில பைபிள் வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணுது. ஆண்டவரே, கண்ணனும் கண்ணன் பொண்டாட்டியும் நாசமாய் போக வேண்டும் ஆண்டவரே. என்னது? கண்ணனும் கண்ணன் பொண்டாட்டியும் நாசமாய் போக வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தை, ஜபத்துல கெட்ட வார்த்தையெல்லாம் வருது. அன்புனா என்னன்னு தெரியல. பாத்தீங்களா? கடவுள் அன்பா இருக்கிறார். நீங்கள் காட்டும் அன்பிலிருந்து தான் நீங்க என் பிள்ளைங்களா இல்லையா நான் முடிவு பண்ணுவேன். அவ்வளவு அழகா இருக்கு. அப்ப அந்த அன்பு என்கிட்ட இருக்கா அப்படின்னா, கடவுள் ஏற்கனவே எப்படி காலையில அந்த திருவுளத்தை தெரியப்படுத்தினார்ல, அதே மாதிரி ஏற்கனவே இந்த அன்பை என் இதயத்திற்குள் ஊற்றி விட்டார். கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க எல்லாரும். நல்லா கை தட்டுங்க. உற்சாகமே வரல, பண்ணு வேலை செய்யல. என்ன வேலை செய்யல? பண்ணு வேலை செய்ய மாட்டேங்குது. வேலை செய்யற மாதிரி பண்ணு கொடுங்கப்பா. யார் பாது? பங்கு ஃபாதர். சோ ரொம்ப சிம்பிள். ஆண்டவர் இந்த அன்பை நமக்குள்ள ஏற்கனவே ஊத்திட்டானா. எங்க இருக்கு? உரோமையர் 5:5. உரோமையர் 5:5. இன்னைக்குள்ள எடுப்பீங்களான்னு பார்க்கலாம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. சரி. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய், தூய ஆவியின் வழியாக கடவுளின் அன்பு, கடவுளுடைய அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நம் உள்ளங்களில் ஏற்கனவே பொழியப்பட்டு விட்டது. We already have God's love in this earthen vessel.
இந்த மண்பாண்டத்தில் ஏற்கனவே கடவுளின் அன்பு ஊற்றி வைக்கப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. பாத்தீங்களா? அவரு நம்ம கிட்ட கொடுக்காததை எதிர்பார்க்க மாட்டாருமா. நம்ம கிட்ட கொடுக்காதத சில பேர் சொல்லுவாங்க, நான் எப்படி இயேசு மாதிரி அன்பு செய்ய முடியும்? அவர் கடவுளாச்சே. இயேசு சொல்றாரு, முடியும். ஏன்னா அந்த அன்பை நான் உனக்கு ஏற்கனவே கொடுத்துட்டேன். ஏன்னா இயேசு என்ன சொன்னாரு? நான் உங்கள் மீது அன்பு கூறுவது போல நீங்கள் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கூற வேண்டும். நம்ம ஆளுங்க என்ன சொல்லுவாங்க? அவர் கடவுள் அன்பு கூறுவாரு, நான் எப்படி அன்பு கூற முடியும் அப்படி கேட்பாங்க இல்லையா? அதுக்கு தான் பைபிள் என்ன பதில் இருக்கு? கடவுளுடைய அன்பு ஏற்கனவே உன்னுடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டு விட்டது. You already have God's love in you. ஏற்கனவே இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்? இந்த அன்பு உள்ள இருக்கு. இந்த வல்கானோன்னு சொல்லுவாங்க. வல்கானோனா எரிமலை. அந்த எரிமலை எல்லா நேரமும் அமைதியா இருக்கும். அதுக்கு பேரு டார்மெண்ட் வல்கானோ. என்ன வல்கானோ? டார்மெண்ட் வல்கானோ. திடீர்னு தான் வெடிக்கும். உள்ள என்ன இருக்குதுன்னா அந்த குழம்பு, லாவா, எரி குழம்பு. சாப்பாடுல ஊத்தி சாப்பிடலாமான்னு கேக்குறியா? சாப்பிட முடியாது. அதை சாப்பிட்டா போயிடும் எல்லாம். எரி குழம்பு மலைக்குள்ள அப்படியே உள்ள பொங்கிக்கிட்டே இருக்கும். அது வந்தவொடனே திடீர்னு வெடிக்கும் இல்லையா? அதான் எரிமலைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்லயும் இருக்கு, அந்தமான் பக்கத்துல ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? சோ எரிமலை. நல்லா கவனிங்க. உள்ள அந்த அன்பை ஊத்திட்டாரு. நான் என்ன பண்றேன்? இந்த ஈரோஸ், ஸ்டோர்ஜே, பீலோஸ், இந்த அன்புக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். ஈரோஸ்னா என்ன? உடல் சார்ந்தது. ஸ்டோர்ஜேனா குடும்பம் சார்ந்தது. பீலோஸ்னா நட்பு வட்டாரம், சொந்தக்கார வட்டாரம் சார்ந்தது இல்லையா? இதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கறதுனால என்கிட்ட இருக்கிற அகாப்பே கெனோசிஸ் வெளியிலேயே வரல. அது வெளியில வந்தாதான் 3 ஆசீர்வாதம். அந்த 2 அன்பு வெளியில வரலனா என்ன கிடைக்காது? ஆசீர்வாதம் கிடைக்காது. இயேசுவே சொல்லிட்டார் தெளிவா. இயேசு சொல்ல போறார் அந்த 3 ஆசீர்வாதத்தை, அருள்மணி ஃபாதர் இல்ல. அப்ப இயேசு அதனாலதான் தன் பிள்ளைகள் கிட்ட அன்பு கட்டளையை கொடுத்துட்டு போனார். என் பிள்ளைங்க என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, இந்த அன்பை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, சீக்கிரட்டை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, நான் கொடுக்க போற அந்த 3 ஆசீர்வாதம் என் பிள்ளைங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா நம்ம ஆளுங்க இந்த 3 அன்புலயே உட்கார்ந்துகிட்டு இருக்கு. சிலது 3 அன்புலயே வாழ்ந்து போயிருது இல்லையா? சாகர காலம் கூட அது தெரிய மாட்டேங்குது நம்ம ஆளுங்க. அப்ப என்ன பிரச்சனை? ஆண்டவர் சொல்றாரு, இந்த 3 அன்பு உள்ள இருக்குல்ல, அதை தூண்டி விட வேண்டும்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. என்ன பண்ணணும்? தூண்டி விட வேண்டும். அந்த காலத்துல சிம்னி விளக்கு இருக்கும் நம்ம வீடுகள்ல. நீங்கெல்லாம் அந்த காலத்தை பார்த்தது இல்லையா? நான் மட்டும் தான் பார்த்துருக்கேனா? தலையாட்ட மாட்டீங்களா? சிம்னி விளக்கு இருக்குமா? இருக்கும். அதுல கீழே கெரோசின் இருக்கும். அது உள்ள ஒரு திரி போட்டிருப்பாங்க பட்டையா இல்லையா? நம்ம அமெரிக்கால இருந்து வந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க ஆளுகளையும் மண்டைகளையும். பட்டையா ஒரு திரி இருக்கும்ல, நல்லா பட்டையா இருக்கும், எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படியே அப்படி அணையும் போது என்ன பண்ணும்? சைட்ல ஒரு ஸ்க்ரூ திருகி இருக்கும். அது என்ன பண்ணும்? தூண்டணும். தூண்டுனா திரி மேல வரும், நல்லா எரியும். ஆமா தானே? அப்படியே சில வாட் தியரி ஐ டோன்ட் நோ அப்படி அந்த மாதிரி பாக்குறீங்களா இல்லையா? சரி, ஓகே. சோ அந்த தூண்டும் போது நல்லா எரியும். சம்திங் லைக் தட். எனக்குள்ள அந்த அன்பு இருக்கு, அதை என்ன பண்ணணும்? தூண்டணும். அதுக்கு தான் ரிட்ரீட். அவருக்கு வேலை இல்லாம ரிட்ரீட் வைக்கல, நான் வேலை இல்லாம இங்க வரல இல்லையா? நம்ம மக்கள் இந்த ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த அன்பை தூண்டிவிடத்தான் இந்த தியானம். கைத்தட்டி ஒரு வாட்டி நன்றி சொல்லுங்களேன். நல்லா கைத்தட்டுங்களேன். ஆயா சாணி தட்டுற மாதிரி தட்டுறீங்க. ஆயா சாணி தட்டி பார்த்திருக்கீங்களா? கொஞ்சம் கூட கையிலையும் வலு இல்ல, மூஞ்சிலையும் அந்த எக்ஸ்பிரஷனே இல்ல. என்னப்பா ஆயா சாணி தட்டத்தை பத்தி 2 பேரும் டிஸ்கஸ் பண்றீங்க? சரி, ரொம்ப சிம்பிள். நான் அப்புறமா காட்டுறேன் உனக்கு. சாணி எட்டுமா, நான் உனக்கு அழகா தட்டி காட்டுறேன். சோ இந்த அன்பை எப்படி தூண்டுவது? ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார், அன்பு கட்டளை. அந்த கட்டளையின் நோக்கம் என்னன்னு பார்த்துட்டா நமக்கு தெரிஞ்சிடும். கட்டளை எதுக்காக ஆண்டவர் கொடுத்தாரு? 1 தீமோத்தேயு 1:5
சீக்கிரம் 1 தீமோத்தேயு 1:5. பசங்களா பைபிள் வசனங்களை எல்லாம் மனப்பாடம் பண்ணணும் இல்லையா? 1 தீமோத்தேயு 1:5. தூய்மையான உள்ளம், தூய்மையான உள்ளம், நல்ல மனசான்று, நல்ல மனசாட்சி, வெளிவேடமற்ற விசுவாசம், வெளிவேடமற்ற நம்பிக்கை ஆகியவற்றினின்று அன்பை தூண்டுவதே நான் கொடுத்த கட்டளையின் நோக்கம். கை தட்ட மாட்டீங்களா ஒரு வாட்டி? எப்படி கனெக்ட் ஆகுது பாத்தீங்களா? மறுபடியும் வாசிக்கலாமா? சூப்பர் வசனம். 1 தீமோத்தேயு 1:5 வாசிங்க. தூய்மையான உள்ளம், அந்த 3 விஷயம் தான். அவர் 3 ஆசீர்வாதம் கொடுக்க போறார், 3 செயல் கேட்கிறார். தூய்மையான உள்ளம், நல்ல மனச்சான்று, நல்ல மனசாட்சி, வெளிவேடமற்ற விசுவாசம் ஆகியவற்றினின்று அன்பை தூண்டுவதே. கவனிச்சீங்களா அந்த வார்த்தைய? அன்பை தூண்டுவதே நான் கொடுத்த கட்டளையின் நோக்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அன்பு உனக்குள்ளதான் இருக்கு மகனே, மகளே. அதை தூண்டணும். அதை தூண்டுறதுக்கு 3 விஷயம் தேவை. இந்த 3 செயல்களை யாராவது செய்தால் அந்த அன்பு வெளிப்படும். அந்த அன்பு வெளிப்பட்டால் இயேசு கொடுக்கிற அந்த 3 ஆசீர்வாதம் உங்கள் வீட்டிற்கு டோர் டெலிவரி ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏண்டா நானே கத்துறேன், உங்களுக்கு வராதாடா குரல்? பாம்பேல போன வாரம் பாம்பே தியானம் தானப்பா. முன்னாடி பசங்க என்ன சவுண்டுன்றீங்க இல்லையா? அப்படி ஒரு சவுண்டு. உனக்கு பேர் எல்லாம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா நல்லா கை வைத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஏய் மறுபடியும் சொல்லுங்க. வெரி ஓகே. சோ அன்பை தூண்டுவதே நான் கொடுத்த கட்டளையின் நோக்கம். ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன கட்டளை கொடுத்த அந்த கட்டளையோட நோக்கம் என்னன்னா அந்த அன்பை தூண்டணும் இல்லையா? அதுக்கு என்ன தேவை? 3. நம்பர் 1 தூய்மையான உள்ளம். என்ன வேணும்? தூய்மையான உள்ளம். எப்படி ஒருத்தங்களுக்கு தூய்மையான உள்ளம் கிடைக்கும்னு கேட்கலாம் இல்லையா? அதுக்கு பதில் இருக்கு. 1 பேதுரு 1வது அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. 1 பேதுரு 1:22. உண்மைக்கு கீழ்ப்படிந்து. நல்லா கவனிங்க. கவனிக்காதவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ப்ளீஸ். ஆக்சுவலா 99% தூக்கல. ஆனா ஒரு 2 பேர் மாட்டினாங்க என் கண்ணுல. எப்படி தூக்குனாங்கன்னு சொல்லவா? அதாவது அவங்க தலைசூரிய தான் கையை தூக்குனாங்க. நான் தான் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் இல்லையா? கவனிக்கிறீங்களான்னு பார்த்தேன். அவங்களும் கவனிக்கிறாங்க. ஆனா டப்புன்னு தெரியாம அந்த இதுல வந்துருச்சு, ஆர்வத்துல வந்து சொரிய போயிருச்சு கை இல்லையா? வெரி குட். சோ தூய்மையான உள்ள ஒருத்தங்களுக்கு எப்படி கிடைக்கும்? பைபிள்ல பதில் இருக்கு. 1 பேதுரு 1:22 வாசிங்கம்மா. உண்மைக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆன்மா தூய்மை அடைந்துள்ளதால் நீங்கள் வெளிவேடமற்ற முறையில் சகோதர அன்பு காட்ட முடியும். ஹல்லேலூயா. வெரி குட். இப்பதான் வரானுங்க, இப்பதான் ஃபார்முக்கு வரானுங்க. இவனுங்களை வச்சு ட்ரெயின் பண்ண ஒரு மாசம். நான் காலேஜில் வச்சு பண்ண முடியாது இதெல்லாம். ரொம்ப சிம்பிள். எப்படி? உண்மைக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆன்மா தூய்மை அடைந்துள்ளதால் நீங்கள் ஒருவருக்கொருவர் சகோதர அன்பு காட்ட முடியும். எப்போ உனக்கு தூய்மையான உள்ள ஆன்மா கிடைக்கும்? உண்மைக்கு கீழ்ப்படிஞ்சா கிடைக்கும். பாத்தீங்களா? பைபிள்ல சீக்ரெட் இருக்கு. அதனாலதான் பைபிளை தோண்டணும். பைபிள் ருசியா இருக்கும், இனிப்பா இருக்கும், சாப்பிட நல்லா இருக்கும். அது வந்து குட் சுகர். பேட் சுகர் வந்து நம்ம சாப்பிட்றதுலாம் பேட் சுகர் தான். சுகரை சாப்பிடலனாலே நல்லா இருப்பீங்க. நான் ஒரு 12 கிலோ குறைஞ்சிருக்கேன். ஆமாங்க, 12 கிலோ குறைஞ்சிருக்கிறேன். ஏன் தெரியுமா? ஒரே ஒரு சீக்ரெட் தான், சுகரே கிடையாது, எந்த ஸ்வீட்டும் இல்லை. ட்ரை பண்ணிப்பா, அது நிறைய நல்லது, உடம்புக்கு நல்லது. எதுவுமே சாப்பிடாம இருந்தீங்கன்னா நல்லா ஆயிடுவீங்க. எனக்கே லேட்டாக தான் புத்தி வந்துச்சு. அதனால லேட்டா புத்தி வருது ஒன்றும் தப்பு இல்லை, புத்தி வராமலே இருக்கிறது தான் தப்பு. ஓகே. ஸோ
அந்த ஆண்டவருடைய வார்த்தை அவ்வளவு இனிமையா இருக்கும். பைபிள்ல போட்டிருக்குல்ல, அவருடைய வார்த்தை இனிமையானது. அவருடைய வார்த்தை இனிமையா இருக்கும். அதை சுவைத்து பார்க்கணும். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. உண்மைக்கு கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு தூய்மையான உள்ளம் ஆன்மா கிடைக்கும். இருக்கா? இப்ப அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? ஃபாதர், உண்மையா அது என்ன? உண்மையா அது என்ன? இந்த கேள்வி யார் கேட்டா தெரியுமா? பிலாத்து. வெரி குட். பிலாத்து கேட்டான், உண்மையா அது என்ன? ஏசு என்ன பதில் சொன்னாரு? ஒன்னும் சொல்ல, அப்படியே அமைதியா நின்னாரு. ஏன்னா அவனுக்கு பதில் சொல்றது வேஸ்ட். சில பேருக்கு பதில் சொல்லாம இருக்கிறது நல்லது, சில பேருக்கு பதில் சொல்லணும், சில பேருக்கு சொல்லாம இருக்கிறது நல்லது. ஏசு அமைதியா நின்னார். உண்மையா அது என்ன? ஏன் தெரியுமா ஏசு சொல்லல? ஏன்னா அவர் ஏற்கனவே பதில் சொல்லியிருக்காரு. யோவான் 14:6. யோவான் 14:6. கட்ட 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 கட்டன்னு எடுக்கணும். நான் சொன்னவற்றை குறித்து. யோவான் 14:6. இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் உண்மையும் வாழ்வும் நானே. கை தட்ட மாட்டீங்களா? எனக்கு இல்லைங்க, எல்லாமே ஏசுக்குதாங்க. நீங்க எனக்கு கை தட்டாதீங்க எப்பவுமே. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. இயேசு சொல்றாரு, I am the way, the truth and the life. இது யாரும் சொல்ல முடியாதுங்க இந்த வார்த்தையை, சாதாரண விஷயம் இல்ல. நான் தான் உண்மைன்றார். இயேசு தான் உண்மையா? அப்ப இயேசு யாரு? உண்மைனா இயேசு. இப்ப அடுத்த கேள்வி, இயேசு யாரு? சொல்லு பாப்பா. இயேசு தான் உண்மைதாமா. அப்ப இயேசு யாருன்ற? இயேசு தான் உண்மையா? உண்மைதான் இயேசுவான். வெரி குட். பட் இயேசு யாரு? நான் சொல்லவா? யோவான் 1:1 நேத்து சொன்னேன். தொடக்கத்தில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது, அந்த வார்த்தை தான் கடவுள். சொன்னா யோவான் 1:14. வார்த்தை மனிதரானார். அப்ப இயேசு யாரு? வார்த்தை. யோவான் 17:17. யோவான் 17:17. உண்மையினால் அவர்களை. அங்க பாருங்க, நம்ம செல்வ விநாயகம், நம்ம பிரதர் ஃபாதர் பாருங்க, என்ன அழகா நோட்ஸ் எடுக்கிறார். செமையா நோட்ஸ் எடுக்கிறார் பாருங்க. அவர் நேத்துல இருந்து ஃபுல் மோட்ல இருக்கார், நோட்ஸ் மோட்ல இருக்கார் அவர். ஒரு விஷயத்தையும் விடுறதில்ல. நானும் அப்படி திரும்பி பார்த்தா கட கட கடன்னு எழுதி வச்சிடுறாரு. ஆமா, அவர் என்கிட்ட ரீஜன் பிரதரா இருந்தார். என்கிட்ட லேட்டா தான் வந்து ஆர்டினேஷன் வாங்கினாரு. பட் நிறைய படிச்சுட்டு வந்துட்டார். அதனால என்ன பிரதர், கத்துக்கணும் ஃபாதர் உங்ககிட்ட இருந்து. அவங்க எல்லாம் நோட்ஸ் எவ்வளவு அழகா எடுக்கிறார் பாருங்க ஃபாதர். எவ்வளவு அழகா இருக்கு பைபிள்ல. வார்த்தை மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். யோவான் 17:17 சொன்னா அது வாசிங்க. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியலும் உமது வார்த்தையே உண்மை. உமது வார்த்தையே உண்மை. எப்படி டெரைவேஷன் பாத்தீங்களா? ஆண்டவரே, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் உனக்கு உண்மை, ஆன்மா தூய்மையாகும், உள்ளம் தூய்மையாகும். அப்ப உண்மை எது? இயேசு தான் உண்மை. இயேசு யாரு? வார்த்தை. ஏன் வார்த்தை? வார்த்தை தான் உண்மை. சூப்பரா இருக்கா? ரசிக்க மாட்டீங்க? டான்ஸ் ஆடவா? பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு. வார்த்தையே உண்மை. இப்போ இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்களுக்கு தான் என்ன கிடைக்கும்? தூய்மையான உள்ளம் கிடைக்கும். ஏன்னா 3 விஷயம்: தூய்மையான உள்ளம், நல்ல மனசாட்சி, வெளிவேடம் இல்லாத நம்பிக்கை. இல்லையா? அந்த தூய்மையான உள்ளத்துக்கே நான் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம எனக்கு கிடைக்காது. வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா, இப்ப அன்பு எனக்கு வேணும்னா நான் இதெல்லாம் செஞ்சாகணும். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பைபிள். இப்ப 2வது போயிடலாம். நல்ல மனசாட்சி. என்ன மனசாட்சி? நல்ல மனசாட்சி. அது என்னங்க நல்ல மனசாட்சி? நல்ல மனசாட்சினா என்னன்னு சொல்லவா? தன்னுடைய தவறை ஏற்றுக்கொள்ளுகிற மனசாட்சியே நல்ல மனசாட்சி. பேசிட்டு பேசிட்டு நியாயம் கற்பிக்கிறது, ஜஸ்டிபிகேஷன் சொல்லுவாங்க. நியாயம் கற்பிப்பாங்க. சில பேர் பாவ சங்கீர்த்தனத்திலே நியாயம் கற்பிப்பாங்க. நேத்து என் மருமகளை திட்டேன் ஃபாதர். ஏமா திட்டினேன்? சும்மா சும்மா முறைக்கிறா ஃபாதர். இல்லையா? அதனால தான் திட்டினா, இல்லைன்னா நான் திட்டவே மாட்டேன்.
கெட்ட வார்த்தையில பேசிட்டேன். ஏன் பேசணும்? அவ பேசணும், அதனால நானும் பேசிட்டேன். அப்ப நாயை பார்த்து குலைக்க வேண்டியதானே? ஏன் அதுவும் தான் குலைச்சிச்சு, நீயும் கொலை இல்ல. நம்ம நியாயப்படுத்தவே கூடாது. நல்ல மனசாட்சி எது? தன்னுடைய தவறை ஏற்றுக்கொள்ளுகிற மனசாட்சி தான் நல்ல மனசாட்சி. பைபிள் இருக்கு, யோவான் 16வது அதிகாரத்தில் இருக்கு. தூயாவியானவர் வந்துட்டார்னா, நீ செய்வது என்ன, உன்னுடைய சரி எது, உன்னுடைய தவறு எது என்று உனக்கு சுட்டி காட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேண்ட் போட்டிருக்கேன், பிச்சிருவேன் பிச்சு. நான் பார்த்த உடனே தான் வருது அல்லேலூயா, முன்னாடி வர மாட்டேங்குது. அது வரைக்கும் அமைதியா இருக்கான். நான் பார்க்கறேன்னு பார்க்கறான், நான் பார்த்த உடனே அல்லேலூயா. என்ன சீன் போடுறாங்க பாருங்க முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு. சோ ரொம்ப சிம்பிள். ஆவியானவர் வந்தா அவர் என்ன பண்ணுவாராம்? எது சரி எது தவறு என்று உனக்கு சுட்டி காட்டுவார். எவ்வளவு அழகா இருக்குல்ல பதில். நம்ம ஆவியானவர் வந்தோடனே ஷபலபலபலபா. ஆவியானவர் வந்தா முதல்ல உன்கிட்ட இருக்கு என்ன குறைன்னு உனக்கு சுட்டி காட்டுவார். எவ்வளவு அழகா இருக்கு பைபிள். அதுதான் நல்ல மனசாட்சி. என்னிடம் இருக்கிற குறையை முதலில் அறிந்து அதற்கு மன்னிப்பு கேட்கணும். அதை விட்டுட்டு நியாயப்படுத்தி பேசக்கூடாது. நியாயப்படுத்துறவங்க கிட்ட நல்ல மனசாட்சி இருக்காது. ஜஸ்டிஃபை பண்றவங்க கிட்ட நல்ல மனசாட்சி இருக்காது. நல்ல மனசாட்சினா என் குறைய நான் ஏத்துக்கிறேன், அவ்வளவுதான். அடுத்தவங்க குறைய நான் சொல்ல மாட்டேன். அது அவங்க கடவுளுக்கு பதில் கொடுக்கணும் இல்லையா? அவங்க கடவுளுக்கு பதில் கொடுக்கணும். அதனால்தான் இந்த பாவத்தை பத்தி வரும்போது சொல்லுவாங்க, ஃபாதர் பாவத்தோடைய சாபம் 4 தலைமுறை மேல விழுன்னு போட்டிருக்கு பைபிள்ல. அதெல்லாம் ஆண்டவர் உடைச்சிட்டார். தலைமுறை சாபத்தை எல்லாம் ஆண்டவர் உடைச்சிட்டார். உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களான்னு தெரியல. எசேக்கியேல் 18வது அதிகாரத்தில் இருக்கு. எசேக்கியேல் 18 இப்படி வாசிக்க வேண்டாம், குறிப்புக்காக சொல்றேன். ஏன்னா இடையில அது மைண்ட்ல கிராஸ் ஆச்சு, அதனால சொல்றேன். எசேக்கியேல் 18 இருக்கு. என்ன தெரியுமா? பெற்றோர் புளித்த திராட்சை பழத்தை சாப்பிட பிள்ளைகளின் பல் கூசிற்றாம். எப்படி? பெற்றோர் புளித்த திராட்சை பழத்தை சாப்பிட பிள்ளைகளுக்கு பல் கூசிற்றாம் என்கிற வழக்கு இனிமேல் உங்களிடையே வழங்கப்படலாகாது. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிடுங்க. தலைமுறை சாபத்தை ஆண்டவர் உடைச்சார். தலைமுறை சாபத்தை ஆண்டவர் உடைத்து விட்டார். அது இருந்துச்சு முதல்ல, அதை ஆண்டவரே உடைச்சிட்டார் இல்லையா? என்ன தெரியுமா சொன்னாரு? தந்தையின் பாவத்திற்கு நான் தந்தையிடமே கணக்கு கேட்பேன், பிள்ளையின் பாவத்திற்கு நான் பிள்ளையிடம் கணக்கு கேட்பேன். தந்தையின் உயிரும் என்னுடையது, பிள்ளையின் உயிரும் என்னுடையது இல்லையா? பாவம் செய்யும் உயிரே சாகும். ஆகவே அவரவர் பாவத்திற்கு அவரவர் கணக்கு கொடுக்க வேண்டும். உங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இப்ப எல்லாம் நிறைய இந்த போதிக்கிறவங்க வந்துட்டாங்க இல்லையா? அவங்க சொல்றாங்க, ஐயோ தலைமுறை சாபம் 8 தலைமுறைக்கு விழுந்துரும், 10 தலைமுறைக்கு விழுந்துரும். ஜனங்க பயந்து போயிடுறாங்க. பைபிள்லயே போட்டிருக்கு, தலைமுறை சாபத்தை ஆண்டவரே அழித்து ஒழித்து விட்டார். அல்லேலூயா. எப்படி போட்டிருக்கு? தேங்க்யூ மேடம். அவங்க தனியா கத்துறாங்க. தந்தையின் பாவத்திற்கு தந்தையிடம் கணக்கு கேட்பேன், பிள்ளையின் பாவத்துக்கு பிள்ளைகிட்ட கணக்கு கேட்பேன். உரோமையர் 14:12. சீக்கிரம் வாசிங்க. உரோமையர் 14:12. எசேக்கியேல் 18 மறந்துடாதீங்க. உரோமையர் 14:12 வாசிங்க சீக்கிரம். சும்மா தேடுற மாதிரி நடிக்காதீங்கடா. உங்களுக்கு பைபிள் அது புக் எங்க இருக்குன்னே தெரியாது. உரோமையர் 14:12. ஆகவே நம்முள் ஒவ்வொருவரும் தம்மை குறித்தே கடவுளுக்கு கணக்கு கொடுப்பர். கவனிச்சீங்களா? யாரை குறித்து கணக்கு கொடுக்கணும்? நம்மை குறித்து தான் கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணும் இல்லையா? இனிமே நீங்க அதை மைண்ட்ல வச்சுட்டு அழுவாதீங்க. ஐயோ நான் செஞ்சது என் புள்ள மேல விழுந்துருச்சு, அது பண்ணது என் புள்ள மேல விழுந்துருச்சு. அவங்க பாவத்துக்கு அவங்க கணக்கு கொடுத்தாங்க கடவுளுக்கு. ஓகே, நெக்ஸ்ட். பிரியமானவர்களே, நல்ல மனசாட்சி என்பது தன் பாவத்தை ஏற்றுக்கொள்வது, பாவத்தை அறிக்கையிடுவது, அடுத்தவரை குற்றப்படுத்தாமல் இருப்பது. அடுத்தவரை குற்றப்படுத்தாமல் இருப்பது. நாம் செய்கிற தவறை இவர்தான் தூண்டினார், இவர்தான் செய்ய வைத்தார் என்று சொல்லாமல் இருப்பது நல்லது. அது எல்லாருக்கும் ஆசீர்வாதம். தயவு செய்து இனிமே என்ன பண்ணாதீங்க, ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க. குறிப்பா பாவ சங்கீர்த்தனத்துல வந்துட்டு நான் இதனால தான் இப்படி பண்ணேன், அதனால தான் நான் இந்த வார்த்தை பேசினேன், இதனால தான் நான் கோவப்பட்டேன் அப்படிலாம் கேட்கக்கூடாது.
நான் கோவப்பட்டேன், நான் தப்பான வார்த்தை பேசினேன், நான் இதை செஞ்சேன் அப்படின்னு நம்முடைய பாவத்தை தான் சொல்லணுமே ஒழிய நியாயப்படுத்தி சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? பாவ சங்கீதத்தில் பண்ண போறீங்க, இந்த வேலையை பண்ணாதீங்க இன்னொரு வாட்டி. ஓகே. அடுத்தது மூணாவது, வெளிவேடமற்ற நம்பிக்கை. என்னது அது? என்ன வெளிவேடம் இல்லாத நம்பிக்கை? இதை தான் நான் அடுத்த செஷன்ல சொல்றேன்னு காலையில சொன்னேன். வெளிவேடம்னா என்னது உங்களுக்கு தெரியும்? சீன் காட்டுகிற நம்பிக்கை, சீன் போடுகிற நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? சீன் போடுகிற நம்பிக்கை. காவி புடவை 40 நாள் மட்டும் தப்பு இல்லை. காவி புடவை அணிவது தப்பு இல்லை. வீட்டில் இருக்கிற 200 புடவையில 100 புடவையை கொடுத்துட்டு காவி புடவை கட்டு, தப்பு இல்லை. என்னமா? மாலை போடுவேன், ஏன்? 40 நாளாவது குடிக்காமல் இருப்பானே. எப்படி? 40 நாளாவது அவன் குடிக்காமல் இருப்பான், அப்படி பேசுறாங்க. இல்ல, ஏன் தெரியுமா அந்த பழக்கம் வருது? நீ 41வது நாளும் குடிக்காம இருக்கணும்ன்றதுக்காக தான் மாலை போட சொல்றது. மாலை போடுறது தப்புன்னு நான் சொல்லல. நீ 41வது நாளும் குடிக்காம இருக்கணும்னு முடிவெடுத்தா போடு. இல்ல 40 நாள் கேப்புக்கு மட்டும் நான் மாலை போடுறேன்னு சொன்னா போடாத. அதுதான் வெளிவேடம். புரியுதுங்களா? புரியுதுங்களா? ஏடா கூடமா செலவு பண்ணி சாப்பிடுறது. இப்பவே கட்டுப்பாடு கொண்டு வா. அரை வயிறு சாப்பிடு இல்லையா? நான் கத்துக்கிட்டேன், 2 வேளை சாப்பிட்டாவே ஒரு மனுஷன் நல்லபடியா வாழ முடியும். மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கிட்டு அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்லிட்டேன்னு பண்ணிடாதீங்க. சோ ரொம்ப சிம்பிள். ஏன் இந்த 40 நாள் ஒழுக்கம்? 41வது நாளும் நீ அதை செய்யக்கூடாது. அதான் அதனுடைய குறிக்கோள். ஏன் 40 நாள் குடிக்க மாட்டேன்? ஈஸ்டர் அன்னைக்கு ஒரு ஃபுல் இறக்குவேன். பாத்தீங்களா எவ்வளவு ஒரு தவறான போதனையா மாறி நிக்குது இன்னைக்கு. இதுதான் வெளிவேடம்னு சொல்றது. அன்பியத்துக்குள்ள சண்டை, ஆனா ஒன்னா தேர் தூக்குவாங்க. மாதிரி சூசையே வாழ்க, சூசையே வாழ்க, இப்பதான் சண்டை போட்டு வந்தோம், சூசையே வாழ்க. புரியுதுங்களா? இதான் வெளிவேடம். என்ன சவுண்ட் ஃபாதர் அது? சங்கு ஊதுறாங்களா? சூசையே வாழ்கன்னு சொல்றது, ஆனா சண்டை போட்டு வர்றது. பாத்தீங்களா? இதுதான் வெளிவேடன்றது. கொடி ஏத்தும் போது மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, போட்டோ எல்லாம் கேமரா இல்ல ஃபாதர். இப்பெல்லாம் கொடி மேல போச்சுனாவே கை எங்க போயிடும்? கேமராக்கு போயிடும். நீங்க போட்டோ எடுக்கிறதுக்காக கொடி ஏத்துறாங்க அங்க. என்னத்த சொன்னாலும் புரிய மாட்டேங்குது இல்லையா? அதான் வெளிவேடம்னு சொல்றது. அதுதான் வெளிவேடம் இல்லையா? ஃபாதர், ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சார்னா மொட்டை அடிக்கலான்னு இருக்கிறேன். தப்பு கிடையாது. பவுல் மொட்டை அடிச்சார். ஆனா அவர் என்ன நினைச்சு அடிச்சார் தெரியுமா? தன்னையே அடிமையாக காட்டிக் கொள்வதற்காக, கடவுளுக்கு நான் அடிமைன்னு மக்களுக்கு சொல்றதுக்காக மொட்டை அடிச்சார். நான் ஏன் அடிக்கிறேன்னா, கொஞ்சம் பொடுகு ஜாஸ்தி ஆயிடுச்சு, அடிச்சிட்டேன்னா கொஞ்சம் நல்லா ஆயிடும் இல்லையா? நிறைய பேரு அர்த்தம் இல்லாம வெளிவேடம். கையில பாத்தீங்கன்னா கயிறு. என்ன கயிறு? அந்தோனியார் கயிறு. பாவம், அந்த மனுஷன் மாட்டின்னு முழிக்கிறார் காலையில இருந்து. என்ன கயிறு? அந்தோனியார் கயிறு. யாருங்க சொன்னா உங்களுக்கு? யார் கண்டுபிடிச்சா இதை? முதல்ல எனக்கு தெரியல. கேத்தலிக் சர்ச் இதை கண்டுபிடிக்கலங்க. கேத்தலிக் சர்ச் இதை கண்டுபிடிக்கல. அந்தோனியார் கயிறு கட்ட சொன்னாரா? காலில் கட்டுவாங்க, திருஷ்டி கயிறு. யார் சொன்னா? காலில் கயிறு கட்டினா உன்னை பிடிச்சிருக்கிற திருஷ்டி எல்லாம் போயிடும். யார் சொன்னா உங்களுக்கு? பெரியவங்க சொல்லி வச்சாங்கப்பா. அது எந்த பெரியவங்க? அது யாருன்னே தெரியாது, யாரோ சொல்லி வச்சாங்க. மூஞ்சில பொட்டு இல்லையா? அதுவும் அந்த குழந்தை அழகா இருக்கும். அந்த அழகா இருக்கிற குழந்தை மூஞ்சில இவ்வளோ பெரிய பொட்டு, நெத்தியில இவ்வளோ பெரிய பொட்டு, காதுக்கு பின்னாடி ஒரு பொட்டு, உள்ளங்கையில ஒரு பொட்டு, காலில் பொட்டு. ஏன் உன் மூஞ்சில வச்சுன்னு வாயேன். இனிமே குழந்தைங்களுக்கு வைக்காது, அம்மாங்களுக்கு வச்சிருங்க. கேட்டா ஒரு அம்மா சொன்னாங்க,
அழகுக்காக வச்சேன் ஃபாதர். அழகா தானம்மா வச்ச, அடுத்த வாட்டி வரும்போது நீ வச்சுட்டு வா, நீ வச்சுட்டு வா. இனிமேல் குழந்தைக்கு வைக்காம அதுக்கு பதிலா நீங்க வச்சுக்கோங்க. யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? பொட்டு வச்சா திருஷ்டி போகும்னு யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? யாராவது பதில் தெரிஞ்சா எனக்கு அப்புறமா வந்து சொல்லுங்க சாப்பிடும்போது. எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ஃபாதர், இந்த திருத்தந்தை, இந்த போப்பாண்டவர் சொல்லி கொடுத்தாரு, இந்த ஆயர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. சோடா வருதுன்னு நினைக்காதீங்க, தண்ணி தான் அது. ஓவரா பேசினா சோடா கொடுப்பாங்கல்ல, இல்லையா? யார் உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்தா? இதெல்லாம் வெளிவேடம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் வெளிவேடம். வீட்டுல திருவிழாண்ட ஒரு படம் இருக்கும், ஆனா அன்பு இருக்காது, சண்டை இருக்கும். வெளிவேடம், வெளிவேடம், வெளிவேடம் கத்தோலிக்க திருச்சபைக்குள்ள அதிகமாகிக்கிட்டே இருக்கு. பிரியமானவர்களே, there are two kinds of devotion to the Lord. ஒன்னு வந்து devotion, இன்னொன்னு faith. பக்தி, நம்பிக்கை, ரெண்டு இருக்கு. ரெண்டும் வேற வேற. பக்தி வேற, நம்பிக்கை வேற. நல்லா கவனிக்கணும், ரொம்ப முக்கியம். நான் டெய்லியும் ஒரு மெழுகுவத்தி சூசையப்பருக்கு ஏத்துவேன், தப்பு கிடையாது, நான் தப்பு சொல்ல. அது பக்தி, அது நம்பிக்கை கிடையாது. அது என்னது? பக்தி, நம்பிக்கை கிடையாது. புரியுதா நான் சொல்றது? நான் பூ வாங்கி கொடுப்பேன், அன்னை மரியாளுக்கு சுரூபத்திற்கு சாரி வாங்கி கொடுப்பேன், இல்லையா? ஏன்னா அம்மா பாவம் 6 மாசமா ஒரே சாரி கட்டின்னு இருக்காங்க, அதனால அவங்களுக்கு நான் புது புடவை வாங்கி தந்தேன், இல்லையா? அம்மா காதுல கழுத்துல ஒண்ணுமே இல்லை, கல்யாணம் போகும்போது கஷ்டமா இருக்கும், அதனால ஒரு செயினும் ஒரு கம்மலும் வாங்கி கொடுத்தேன். இதெல்லாம் பக்தி. ஏன் ஃபாதர்ஸ் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அந்த காலத்துல? ஏழைங்களுக்கு கொடுனா கொடுக்க மாட்டீங்க, தேவமாதாவுக்கு கொடுனா சாமுத்திரிகா பட்டு வாங்கி தருவீங்க, இல்லையா? நம்ம ஆளுங்க எவ்வளவு கிளவரான ஆளுங்க. ஏழைங்களுக்கு கொடுனா கொடுக்க மாட்டாங்க, மாதா கொடுனா கொடுக்குறாங்க. அதனால மாதாவுக்கு புடவை கொடுன்னு வாங்கி புடவை இல்லாத ஏழை மக்களுக்கு அதை கொடுத்தாங்க அந்த காலத்துல. புரியுதுங்களா? மாதாவுக்கு கம்மல் போடுனா போடுறாங்க. எப்பா எங்க ஒரு புள்ள படிக்காம இருக்கு, காசு கொடுனா கொடுக்க மாட்டான், அதுக்கு 1 லட்சம் ரூபாய் கம்மல் வாங்கி போடுவான். உடனே ஃபாதருங்க அதை எடுத்து தான் உருக்கி ஏழைகளுக்கும் திருச்சபையின் வளர்ச்சிக்கும் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இப்படிதான் அந்த முறை வந்தது. புனித பியோ ஒரு வாட்டி இதை பண்ணாராம். புனித பியோ அவர் ஒரு இடத்துல உதவி பங்கு தந்தையா இருந்தார். புனித பியோ 5 காயம் இருந்த பொழுது ஒரு இடத்துல உதவி பங்கு தந்தையா இருந்தார். அந்த அங்க இருக்க அன்னை சுரூபத்துல நிறைய நகைகள் இருக்கும். ஒரு நாள் காலையில திருப்பலியின் பொழுது பங்கு தந்தை வராரு, பார்த்தா மாதா சுரூபத்தில் இருந்த நகையெல்லாம் காணோம், யாரோ திருடிட்டாங்க போல இருக்குன்னு பங்கு தந்தை கத்துறாரு. செல்வநாயகம், அவரு தானே உதவி பங்கு தந்தை, அது மாதிரி கத்துறாரு. உதவி பங்கு தந்தை அவர்களே, பியோ வாங்க. ஏன்னா பியோ தான் உதவி பங்கு தந்தை. ஓடி வரார். பங்கு தந்தை கேட்கிறார், ஏன்பா மாதாம்மா கழுத்துல இருந்ததெல்லாம் காணோம், காதுல இருந்த நகையெல்லாம் காணோம், என்னாச்சு? உடனே பியோ சொல்றார், ஃபாதர். யார் சொல்றது? புனித பியோ சொல்றார், நான் ஒரு நாள் திருச்சபை சர்ச்சில் அந்த கடைசியில உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்ப நம்ம ஊர்ல இருக்கிற ஏழை பெண்கள்லாம் வந்தாங்க. அவங்க நேரா தேவமாதா முன்னாடி போய் நின்று, அம்மா எங்களுக்கு சாப்பிட பிரெட் இல்லை, சாப்பாடு இல்லை, போத்திக்கிறது குளிர்ல போத்திக்கிறதுக்கு போர்வை இல்லை, அணிந்து கொள்வதற்கு ட்ரெஸ் இல்லை, உங்ககிட்ட மட்டும் இவ்வளவு நகை இருக்குதே நியாயமானு கேட்டாங்க. மாதாம்மா கழட்டி கையில கொடுத்து அனுப்பிட்டாங்க அப்படின்னு யார் சொன்னா? பியோ சொன்னார். ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, பங்கு தந்தை இல்லாதப்போ பியோ தான் போய் எல்லாத்தையும் கழட்டி எடுத்துட்டு போய் ஏழைங்க வீட்டுல போட்டு வந்துட்டாரு. ஏழைங்க வீட்டுல போட்டு வந்துட்டு இப்படி ஒரு புருடா விட்டார். நான் போய் சொன்னேன்னு அவர் ஏத்துக்கிறார். அதான் கடைசி காலத்துல சொல்றார். அவர் சொல்றாரு, நீங்க அன்னை மரியாளுக்கு கொடுனா கொடுக்குறீங்க, ஏழைங்களுக்கு கொடுனா கொடுக்க மாட்டீங்க, அதனாலதான் அப்படி வாங்குறாங்க. அப்ப பக்தி எது, நம்பிக்கை எது நிறைய பேருக்கு தெரியல. பாத்தீங்களா? தாம் பேர் வரணும், தாம் பேர் வெளியில தெரியணும், டொனேஷன். பிரியமானவர்களே, நீங்க வச்சிருக்கிற அந்த பணம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பணம் தானே. டொனேஷன்ல என்ன உங்களுக்கு பெருமை? டொனேஷன்ல என்ன பெருமை? நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பணத்தை நான் ஆண்டவருடைய காரியத்துக்கு நான் காணிக்கையா கொடுக்கிறேன், நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துறேன்னு சொல்லுங்க. டொனேஷன் கொடுக்கும்போது என்ன சொல்லுங்க? நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துறேன். அப்ப காணிக்கை எது, நம்பிக்கை எது நம்ம மக்களுக்கு தெரியாமலேயே போயிடுச்சு. இப்ப நான் உங்களுக்கு எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன்.
பக்தி என்பது நான் இறைவனுக்கு செய்ய விரும்புவது. நம்பிக்கை என்பது இறைவன் என்னிடம் எதிர்பார்ப்பது. எது பெருசு? இறைவன் என்னிடம் விரும்புவதை செய்வதுதான் நம்பிக்கை. நான் விரும்புவதை செய்வது பக்தி. பக்தி தப்பு இல்லை. பக்தி வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். பக்தி என்னது? ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓடுவோம்ல ஓட்டப்பந்தயத்தில், ஏதாவது ஒரு இடத்துல தானே ஓட முடியும், எந்த இடத்துல தான் ஓட முடியாது. அந்த ஓடுறதுக்கு முதல்ல நிக்கிறீங்கல்ல, அது மாதிரி தான் பக்தி. குழந்தைங்களுக்கு பக்தி தேவை. ஒரு குழந்தைக்கு நீங்க எப்படி சொல்லிக் கொடுப்பீங்க நம்பிக்கையை? அதுக்கு புரியாது. அதனால என்ன பண்ணுவோம், வீட்டில் கூட்டு போய் ஏசப்பா படத்தை காட்டி சொல்லுவோம், பாரு ஏசப்பா, இவர் தான் நமக்கு ஏசப்பா. அவர் ஏசப்பா இல்லை, ஏசப்பா மாதிரியான ஒரு உருவம். அவரை பார்க்கும்போது எனக்கு ஏசப்பா ஞாபகத்துக்கு வரணும்னு நம்ம வீட்டில் படம் வச்சிருக்கிறோம். ஆனா குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுத்தோம்? இதுதான் ஏசப்பா. அந்த குழந்தைக்கு சொல்ல முடியாது, இது வெறும் உருவம் தான், நம்ம அதை பார்க்கும்போது நமக்கு ஏசப்பா ஞாபகத்துக்கு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் குழந்தைக்கு அப்ப புரியாது. சோ குழந்தை பருவத்தில் நம்ம ஆரம்பிக்கிறோம்ல, அதான் பக்தி. பவுல் சொல்றாரு அதை. கொரிந்தியர் 3வது அதிகாரம் 3வது அதிகாரம் 1லிருந்து 3 வசனங்கள் யாராவது வாசிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 3:1. சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரியவர்களிடம் பேசுவது போல நான் உங்களிடம் பேச முடியவில்லை. என்னால் உங்களிடம் பேச முடியவில்லை. கவனிச்சிங்களா? என்னால் உங்ககிட்ட நம்பிக்கைக்குரியவர்களிடம் அல்லது ஆவிக்குரியவர்களிடம் பேசுவதை போல பேச முடியவில்லை. ஏனென்றால் மாறாக நீங்கள் ஊனியல்பு கொண்டவர்கள் எனவும் கிறிஸ்துவோடுள்ள உறவில் குழந்தைகள் எனவும் இன்னும் குழந்தையாகவே இருக்கிறீர்கள். ஆனா 60 வயசாயிடுச்சு, ஆனால் குழந்தையாகவே இருக்கிறீர்கள் எனவும் பேசுகிறேன். நான் உங்களுக்கு திட உணவை அல்ல, பாலையே ஊட்டினேன். இன்னும் நீங்க பால் குடி மறவாத குழந்தைகளாகவே இருக்கிறீர்கள், திட உணவுக்கு தயாராகவில்லை. நல்லா கவனிங்க, இங்க பால் குடி தான் பக்தி, திட உணவு தான் நம்பிக்கை. நான் எதுக்கு தயாராகலை? இன்னும் திட உணவுக்கு தயாராகலை. இன்னும் எதுக்கு தயாராக? இன்னும் எப்படி இருக்கிற? பால் குடி. ஒரு 2 வயசு வரைக்கும் ஒரு குழந்தை பால் குடிச்சதுனா கூட பரவாயில்லைங்க, அமைதியா இருக்கலாம். நம்ம 1 வயசுலயே திட உணவு ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஆமா தானே? எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். ஆமாவா இல்லையா? எங்க வீட்டில் குழந்தைங்க வளர்ந்துச்சு, நான் பார்க்குறேன், எங்களுக்கு தெரியுது. ஆமாவா? ஆமா. எப்படி கொடுப்போம் சாப்பாடு? பால் கொடுப்போம். அந்த 1 வயசுல அது நல்லா மிக்சியில் அடிச்சு இல்லை நல்லா பேஸ்ட் ஆக்கினதுக்கு அப்புறம் அந்த பேபி ஸ்பூன்ல எடுத்து இல்லை கையிலேயே எடுத்து 2 விரல் எடுத்து அது வாயில நாக்கில் தடை விழுவோம், மூக்கெல்லாம் விழுவோம், அது கடைச்சி விட்டு அந்த வாயில் அது ஒழுவி சாப்பிடும். நல்லா இருக்கும், அது பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும் இல்லையா? ஆனால் அந்த குழந்தைக்கு அதுதான் திட உணவை கூட நம்ம பொறுமையா ஸ்டார்ட் பண்றோம். அப்படிதான் நம்ம முதல்ல பால், அப்புறம் திட உணவு. கத்தோலிக்க திருச்சபையிலையும் பக்தி நம்பிக்கை ரெண்டும் தேவை. ஆனா பக்தி தான் ஸ்டார்டிங் பாயிண்ட், திட உணவு அடுத்த பாயிண்ட், நம்பிக்கை. ஓகேவா? ஒரு தாய் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, குழந்தை அப்படி பார்க்குது அம்மாவை. அம்மா பார்க்குறாங்க, நான் பெத்த என் பிள்ளை 6 மாசம் ஆகுது, நான் மட்டும் பிரியாணி சாப்பிட்றேன், அது சாப்பிட மாட்டேங்குதுன்னு அப்படி ஒரு எடுத்து பிரியாணி ஒரு உருண்டை எடுத்து வாயில வச்சு, சாப்பிடுமா தங்கம்னு ஊட்டினீங்கன்னா நீங்க தாய் இல்ல பேய். தாய் இல்ல. பார்த்தீங்களா? நான் பிரியாணி தான் ஊட்டுறேன், ஆனா திட உணவு கொடுக்க முடியாது. எதுல இருந்து வெளியில வரணும்? பக்தியில இருந்து வெளியில வரணும். பிரியமானவர்களே, இன்னும் பக்தியிலேயே மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் இன்னும் என்னதுல மாட்டிக்கிட்டு இருக்கிறோம்? பக்தியிலேயே மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். வெளிவேடமற்ற நம்பிக்கை வேணும். என்ன நம்பிக்கை? வெளிவேடமற்ற நம்பிக்கை வேணும். மனசார ஜெபிக்கணும், மனசார பாடணும், மனசார ஆராதிக்கணும். எனர்ஜியே இல்ல. கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு போறான் நம்ம பையன், குதிக்கிறான், ஆடுறான், பாடுறான். ஆனா சர்ச்சுக்குள்ள செத்த பாம்பு மாதிரி இருக்கிறான் இல்லையா? அந்த எனர்ஜி இங்க இல்ல. அந்த எனர்ஜி இங்க இல்ல. வீட்டுல சண்டை போடுறாங்க நாத்தனாரோட அக்கா, என்னடி கத்து கத்துன்னு கத்துறாங்க. ஆனா சர்ச்சில் சத்தமே வரமாட்டேங்குது இல்லையா?
முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு ஆற்றலோடு, முழு வலிமையோடு. ஏன் கடவுளை துதிக்கல? வெளிவேடமான நம்பிக்கை இன்னைக்கு அதிகரிச்சிருச்சு இல்லையா? தேர் எடுக்கிறதுல முக்கியத்துவம் செலுத்துவாங்க. தேர் முக்கியமா, திருப்புலி முக்கியமா? நீங்க தேர் அன்னைக்கு திருவிழாவில் தேர் எடுப்பீங்கல்ல, அன்னைக்கு பாருங்க பாதி கும்பல் அங்கதான் இருக்கும். அவங்களுக்கு எது முக்கியம்? தேர் தான் முக்கியம். ஆனா எது தேர் முக்கியம் இல்லை, எது முக்கியம்? திருப்பலி தான் முக்கியம். தேர் ஒரு அடையாளம், ஒரு பக்தி அடையாளம், ஒரு சாட்சி அடையாளம். நாங்கெல்லாம் இங்க ஒத்துமையா இருக்கிறோம், நாங்க இயேசுவின் பிள்ளைகள், சூசேப்பரை ஃபாலோ பண்றோம் அப்படின்னு மற்ற மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தேர் எடுத்துட்டு போறோம், அவ்வளவுதான். ஆனா நமக்கு முக்கியத்துவம் எதுனா தேர் தான் முக்கியம். எத்தனை தேர் இழுத்த? 3 இழுத்தியா 7 இழுத்தியா இல்லையா? நான் தேருக்கு டொனேட் பண்றேன். ஒண்ணுமே புரியல. நம்பிக்கையே இன்னைக்கு இல்ல கேத்தலிக் சர்ச்ல. பிரியமானவர்களே, இப்ப இயேசு என்ன சொல்றாருன்னு சொல்லி நான் இந்த செஷனை நிறைவு செய்ய போறேன். ரொம்ப அழகான ஒரு செய்தி. மார்க் 9வது அதிகாரம். அப்ப ஒரு பேய் பிடித்த ஒரு பையனை அவங்க அப்பா கூட்டிட்டு வருவார். யார்கிட்ட? இயேசு கிட்ட கூட்டு வருவாரு. இயேசு பிஸியா இருப்பாரு. அந்த பையனை 16வது வசனத்துல இருந்து இருக்கும், கவனிங்க. அந்த பையனை முதல் சீடர்கள் கிட்ட கூட்டு போவாங்க. சீடர்களால் அந்த பேயை ஓட்ட முடியவில்லை. பேய ஓட்ட முடியல. மற்ற பேயெல்லாம் ஓடிடுச்சு, ஆனா இந்த பேய் ஓட்ட முடியல. உடனே என்ன பண்றாரு? பையன் அப்பாவை கூட்டிட்டு மாஸ்டர் இயேசு கிட்ட வர்றார். ஆண்டவரே, உம் சீடர்களால் இந்த பேயை ஓட்ட முடியவில்லை சொன்னாரா? அதுக்கு இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு? முதல்ல சீடர்களை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? நம்பிக்கையற்ற தலைமுறையினரே. என்ன திட்டினாரு? நம்பிக்கையற்ற தலைமுறையினரே. கவனிச்சிங்களா? எப்படி திட்டினார் பாத்தீங்களா? அந்த வார்த்தை கவனிச்சிங்களா? நம்பிக்கையற்ற தலைமுறையினரே. பக்திலாம் அவர் பேசல. அடுத்தது பையன்கிட்ட, அப்பா கிட்ட கேட்கிறார், இந்த பையனுக்கு எத்தனை வருஷமா பேய் பிடிச்சிருக்கு? அவர் சொன்னாரு, சின்ன வயசுல இருந்தே, குழந்தை பருவத்திலிருந்தே அவனுக்கு இந்த பேய் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மில் பலருக்கு சின்ன வயசுல இருந்தே உள்ள ஒருத்தன் உட்கார்ந்துருக்கிறான். ஒருத்தனா 7 பேரா 6000 பேரான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா பைபிள்ல போட்டிருக்கிறது ஒருத்தன் இருக்க வாய்ப்பு இருக்கு, ஒரு சாத்தான் இருக்க வாய்ப்பு இருக்கு, உடம்புல 7 சாத்தான் இருக்க வாய்ப்பு இருக்கு, 6000 சாத்தான் இருக்கும் வாய்ப்பு இருக்கு. பைபிள் இருக்கு. ஒருத்தன் உடம்புல சாத்தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. கண்ணாடியில போய் பாக்குறீங்களா? இன்னைக்கு போய் பார்த்து கேளுங்க, ஏய் உள்ள யார் இருக்கிறா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் கம் அவுட். கேட்டு பாருங்க, தெரியாது இல்லையா? இப்போ இயேசு கேட்கிறாரு, எப்ப சின்ன வயசுல இருந்தே இருக்கிறான். ஓகே, என்ன பண்ணும் பேய்? அவனை நெருப்பிலும் தண்ணீரிலும் தள்ளிவிடும் ஆண்டவரே. அப்புறம் தான் ஒரு தப்பான ஒரு வேலை செய்வார் அந்த அப்பா. அந்த பேய் பிடிச்ச அந்த பையனுடைய அப்பா தப்பா கேட்பார் இயேசு கிட்ட. என்ன தெரியுமா கேட்பாரு? உம்மால் முடியுமானால் இந்த பேயை ஓட்டிவிடும். போச்சு. கடவுளை பார்த்து ஒரு மனிதன் கேட்கக்கூடாத ஒரு கேள்வி. என்ன கேள்வி? உம்மால் முடியுமானால், இஃப் யூ கேன். கடவுளால் முடியாததா இருக்கா? எதுவுமே கிடையாது. கடவுளால் முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. அப்ப இயேசு கோபப்படுவார். எப்படி தெரியுமா கோபப்படுவாரு? என்ன இயலுமானாலா? எப்படி கேட்டாரு? இயலுமானாலா? கடவுளை பார்த்து கேட்கிற கேள்வி அது. முடியுமானா கேட்கிற நீ? அப்புறம் தான் ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு, ரெவலேஷன், டிக்ளரேஷன், நம்ம எல்லாருக்கும் ஒரு அற்புதமான மறை உண்மையை இந்த உலக மக்களுக்கு சொல்றார். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நான் அதை சொல்றேன். நல்லா கைத்தட்டுங்க. நல்லா. ஏசு என்ன தெரியுமா சொல்லுவாரு? நான் வறுமையோடு வந்திருக்கிறேன் ஃபாதர், நான் குழந்தை பாக்கியத்துக்காக வந்திருக்கிறேன், நான் வேலை இல்லாம வந்திருக்கிறேன், என் குடும்பத்துல சண்டை சமாதானத்துக்காக வந்திருக்கிறேன், என் பிள்ளைங்க படிப்புக்காக வந்திருக்கிறேன், என் கணவன் நல்லா இருக்கணும்னு வந்திருக்கிறேன், குடிபோதையிலிருந்து வெளியில வரணும்னு வந்திருக்கிறேன், என் உடல் நோயிலிருந்து எனக்கு விடுதலை வேணும், கேன்சர்ல இருந்து விடுதலை வேணும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்குல்ல. ஆனா இயேசு இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்கிறார். ஆமென். பலதரப்பட்ட பிரச்சனைக்கு இயேசு கிட்ட ஒரு தீர்வு. அந்த காலத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தலைவலின்னு போனீங்கன்னா வெள்ளையா ஒரு மாத்திரை கொடுப்பாங்க, அதுல தா ஆ எழுதியிருக்கும். நீங்களாம் அமெரிக்காவா? போனது இல்லையா? நீங்களாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே போனது இல்லையா? போயிருக்கிறீங்களா இல்லையா?
அதுல என்ன போட்டிருக்கோம்? தா ஆ, தமிழ்நாடு அரசு. தலைவலின்னு போனாலும் அதே மாத்திரை எடுத்து கொடுப்பாங்க. ஜுரம்னு போவோம், அதே மாத்திரை. பார்த்துருக்கீங்களா? வயிற்று வலின்னு போய் நிற்போம், அதே டப்பாவை திறந்து அதே வெள்ளை மாத்திரை. நம்ம கேட்போம், எது போனாலும் அந்த மாத்திரையே கொடுக்குறாங்களேடா இல்லையா? எந்த பிரச்சனை போனாலும் ஒரே மாத்திரையா இருக்கும். அதே மாதிரி நீங்க எந்த பிரச்சனை வேணாலும் போங்க, அவர்கிட்ட இருக்கிறது ஒரே தீர்வு. கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரே தீர்வு. நீ பலதரப்பட்ட பிரச்சனையோட போலாம், ஆனா அவர் என்ன சொல்றாரு? ஒன் சொல்யூஷன் ஐ ஹேவ் ஃபார் யூ. ஒரே ஒரு தீர்வு மகனே மகளே. மார்க் 9:23 மறக்கவே கூடாத வசனம். மார்க் 9:23. இயேசு அவரை நோக்கி, இயேசு அவரை நோக்கி, இயலுமானாலா? இயலுமானாலா? கோபப்படுறார். நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார். நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும். என்ன வார்த்தைங்க அது? வார்த்தை எல்லாம் நிகழும். பிரியமானவர்களே, குழந்தைக்கு ஒரு கோயில், காணாம போனது கண்டுபிடிச்சதுக்கு ஒரு கோயில், கல்யாணத்துக்கு ஒரு கோயில் இல்லையா, பில்லி சூனி எடுக்கிறதுக்கு ஒரு சர்ச்சு, கட்டுகள் எடுக்கிறதுக்கு ஒரு தியானம் இல்லம், அப்படிலாம் நீங்க போக வேணாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும். லூயா, சந்தோஷமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும். பிரச்சனை என்னன்னா, how to show faith. நம்பிக்கை எப்படி வெளிப்படுத்துறது? எது உண்மையான நம்பிக்கை? அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை. பக்தினா என்னன்னு சொல்லிட்டேன், இப்ப நம்பிக்கையை பத்தி மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய போறேன் இல்லையா? அதுக்கு ரொம்ப அழகான எடுத்துக்காட்டு தான் அன்னை மரியாள். ஆனா அவங்கள நான் மத்தியானம் அவங்கள பத்தி நான் சொல்றேன். மத்தியானம் நிறைய நல்ல விஷயம் இருக்கு, நான் சொல்றேன். பிரியமானவர்களே, எபிரேயர் 11:6 ரொம்ப அழகா நமக்கு விளக்கும். எபிரேயர் 11:6. எபிரேயர் 11:6. நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது. It is impossible to please God without faith. It is impossible to please God without faith. நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க முடியாது. நம்பிக்கையினால தான் கடவுளை திருப்திப்படுத்த முடியும். 10 மெழுகுவர்த்தி வச்சா கடவுளை திருப்திப்படுத்த முடியாது. ஆனா அவர் சொன்ன வசனத்தை பின்பற்றினால் கடவுளை திருப்திப்படுத்த முடியும். புரிஞ்சுச்சுங்களா? புரிஞ்சுச்சுங்களா? பூ வாங்கி காதுல சுத்தின கடவுளை திருப்திப்படுத்த முடியாது. ஆண்டவர் அடுத்தவங்களுக்கு இரக்கம் காட்ட சொன்னார், நான் இரக்கம் காட்டுறேன், கடவுளை திருப்திப்படுத்த முடியும் இல்லையா? நான் டொனேஷன் கொடுத்தேன், கடவுளை திருப்திப்படுத்திட முடியாது. அது நீங்க செய்ய வேண்டிய கடமை, செஞ்சுதான் ஆகணும் இல்லையா? ஆனால் நான் ஒரு சகோதரனை மன்னிச்சிட்டேன், அவன் என்ன மன்னிக்கல, ஆனா நான் மன்னிச்சேன், இதுதான் கடவுளை திருப்திப்படுத்த முடியும். கடவுள் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நான் செய்தால்தான் அது நம்பிக்கை, அதுதான் கடவுளை திருப்திப்படுத்தும். பக்தி முயற்சிகள் கடவுளை திருப்திப்படுத்தாது. அது என்னை நம்பிக்கைக்கு கூட்டிட்டு போகணும். பக்தி என்ன பண்ணணும்? என்னை புஷ் பண்ணி நம்பிக்கைக்கு கூட்டிட்டு போகணும். அதான் பக்தி. பக்தி தேவை, ஆனா அது என்ன பண்ணணும்? என்ன எங்க கூட்டிட்டு போகணும்? நம்பிக்கைக்கு கூட்டிட்டு போகணும். பக்தியிலே உட்கார்ந்துட்டா வாழ்க்கை கிடையாது. அப்ப உண்மையான நம்பிக்கை என்பது கடவுள் என்னிடம் விரும்புவதை செய்வதுதான் நம்பிக்கை. ஓகேவா? எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறீங்களா? பாடல். விடுதலை தருபவர் இயேசு, விடுதலை தருபவர் இயேசு என்கிற பாடல் தான் இப்ப நம்ம பாட போறோம். எத்தனை மணிக்கு லஞ்ச் சொல்லியிருந்தீங்க? 1 ஒரு சின்ன செஷன் பாட முடிச்சுட்டு இன்னொரு செஷன் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 1 o'clock போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னதான் அவசரமா போகணுமா? அப்படிலாம் இல்லையா? அப்படியே தான் வந்து குவைட்டா போயிட்டு வந்துருங்க, கும்பலா போகக்கூடாது, உதவும். சரி, விடுதலை தருபவர் இயேசு, என்னை விடுவிப்பவர் இயேசு. ஏன் இயேசுனா எனக்கு விடுதலை கொடுக்கிறார்? இன்னைக்கு காலையிலிருந்து நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதே நிறை ஆசீர்வாதம், குறை ஆசீர்வாதமே நான் பேசல. என்ன ஆசீர்வாதம்? நிறை, ஃபுல்னஸ் ஆஃப் பிளெஸிங். கடவுள் நிறைய கொடுக்க போறார். நம்ம 3 விஷயம் பார்த்துருக்கிறோம் இது வரைக்கும். அந்த அன்பு வேணும்னா 3 செய்யணும்: தூய்மையான உள்ளம், நல்ல மனசாட்சி, இல்லாத
நம்பிக்கை. இந்த 3 இருந்தாதான் அன்பு தூண்டப்படும். அந்த அன்பு தூண்டப்பட்டாதான் இயேசு கொடுக்கிற 3 ஆசீர்வாதம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் சொல்றேன். ஓகேவா? விடுதலை தருபவரேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. வெற்றியை தருபவரேசு, புது வாழ்வினை தருபவரேசு. கைத்தட்டி உற்சாகமா பாடணும். ஓகே, குட். விடுதலை தருபவரேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. வெற்றியை தருபவரேசு, புது வாழ்வினை தருபவரேசு. விடுதலை தருபவரேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. வெற்றியை தருபவரேசு, புது வாழ்வினை தருபவரேசு. இயேசுவை தவிர எவராலும் விடுதலை தர முடியாது. சோர்ந்து போக கூடாது. இயேசு விடுதலை தந்தால்தான் மெய்யான விடுதலையே. இயேசு விடுதலை தந்தால்தான் மெய்யான விடுதலையே. இயேசுவை தவிர ரட்சிப்பில்லை, இதுதான் உண்மையே. பாடுவோம். இயேசுவை தவிர ரட்சிப்பில்லை, இதுதான் உண்மையே. விடுதலை தருபவரேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. வெற்றியை தருபவரேசு, புது வாழ்வினை தருபவரேசு. சத்தியம் அறிந்து வாழும்போது விடுதலை நிச்சயமே. சத்தியம் அறிந்து வாழும்போது விடுதலை நிச்சயமே. ஆன்மாவின் மீட்பு வார்த்தையே, இதுதான் உண்மையே. ஆன்மாவின் மீட்பு வார்த்தையே, இதுதான் உண்மையே. விடுதலை தருபவரேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. வெற்றியை தருபவரேசு, புது வாழ்வினை தருபவரேசு. கடவுளின் ஆவி எங்குண்டோ அங்கே விடுதலை. கடவுளின் ஆவி எங்குண்டோ அங்கே விடுதலை. ஆவிதான் வாழ்வின் உயிர் மூச்சே, இதுதான் உண்மையே. ஆவிதான் வாழ்வின் உயிர் மூச்சே, இதுதான் உண்மையே. விடுதலை தருபவரேசு, நம்
நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு, வெற்றியை தருபவர் இயேசு, புது வாழ்வினை தருபவர் இயேசு. பொன்னோ பொருளோ வெள்ளியாலோ பாவங்கள் மறைவதில்லை. பொன்னோ பொருளோ வெள்ளியாலோ பாவங்கள் மறைவதில்லை. இயேசுவின் இரத்தத்தால் விடுதலையே, இதுதான் உண்மையே. இயேசுவின் இரத்தத்தால் விடுதலையே, இதுதான் உண்மையே. சேர்ந்து பாடுவோமா? விடுதலை தருபவர் இயேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு, வெற்றியை தருபவர் இயேசு, புது வாழ்வினை தருபவர் இயேசு, விடுதலை தருபவர் இயேசு. சத்தமா? நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு, வெற்றியை தருபவர் இயேசு, புது வாழ்வினை தருபவர் இயேசு. உட்காருங்க. ஒரு பேசிக் ஃபெய்த் மட்டும் நான் சொல்லிட்டு நம்ம லஞ்சுக்கு போக போறோம். ஜஸ்ட் ஒரு 20 minutes. பிரியமானவர்களே, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நிறைய நேரம் கத்தோலிக்க மக்களுக்கு ஒரு சந்தேகம், எங்களுடைய நம்பிக்கை சரிதானா, இது முறையா அப்படிலாம் உங்களை கேட்பாங்க இல்லையா? நிறைய கேள்வி கேட்பாங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ப்ராட்டஸ்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ், பெண்டகோஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களை நிறைய கேள்வி கேட்பாங்க. ஒரு சில பேசிக் ஃபெய்த் நான் கொடுத்தா உங்களுக்கு வந்து அடுத்த செஷன் ரொம்ப உங்களுக்கு தெளிவாக புரியும். நான் அடிக்கடி சொல்லுவேன், கேத்தலிக் சர்ச் இஸ் த ட்ரூ சர்ச். நான் அடிக்கடி சொல்றேன் இல்லையா? அதுக்காக நம்மளை போட்டு அடின்னு அடிக்கிறானுங்க கமெண்ட்ல. பட் பரவாயில்ல, ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட். எந்த யூடியூப் சேனல் நீங்க என்ன பாக்குறீங்கல்ல, எதுவுமே என் சேனல் இல்லை, எதுவுமே என் சேனல். இந்த மாதிரி யாராவது வச்சு எடுத்து போட்டுக்கிறாங்க, அவ்வளவுதான். நான் எனக்குன்னு ஒரு சேனல் கிடையாது. ஆனா நான் கேள்விப்படுறேன் சில பிரிவினை சபைகள்லாம் கோமா திட்டுறாங்க. ஏன்னா இவர் கேத்தலிக் சர்ச் தான் ட்ரூ சர்ச்னு சொல்றாரு. நான் சொன்னேன் இல்லையா, விடுதலை வேணும்னா உண்மை தெரிஞ்சாதான் விடுதலை. என்ன விடுதலைங்க? உண்மை தெரிஞ்சாதான் விடுதலை. பொய்யால ஒருத்தங்களுக்கு விடுதலை கிடைக்காது. அப்ப எது உண்மைன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப அதை தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போறேன். முதல்ல பைபிள்ல இருந்து வருவோம். அவங்க என்ன சொல்றாங்க, பைபிள் தான் எங்க சர்ச்சுக்கு எல்லாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்கன்னா நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்மகிட்ட இருந்து பிரிஞ்சு போன சகோதர சகோதரிகள் தான் அவங்க இல்லையா? அவங்களும் நம்மளோட ஃபேமிலி தான். என்ன கோச்சிக்கிட்டு போயிருக்கிறாங்க, புரியாம கோச்சிக்கிட்டு போயிருக்காங்க, திரும்பி வந்துருவாங்க, வெகு விரைவில் வந்துருவாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு எல்லாமே வேதம் அப்படின்னு. நாங்கள் அந்த வார்த்தை பயன்படுத்த மாட்டோம், இறை வார்த்தை இல்லையா, திருவிவிலியம் அப்படின்னு நம்ம பயன்படுத்துறோம். ஏன் அப்படின்னா, கத்தோலிக்க திருச்சபையை பொறுத்த வரைக்கும் நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்டவர்கள். நம்ம யாரை மையமாக கொண்டவர்கள்? நாம் பைபிளை மையமாக கொண்ட திருச்சபை அல்ல, மாறாக இயேசுவை மையமாக கொண்ட திருச்சபை. இதை தான் ஒரு நாள் திருச்சி அருங்குடை இல்லத்துல இதை நான் போதிக்கிறேன். நம்முடைய திருச்சபை விவிலியத்தை மையமாக கொண்ட திருச்சபை அல்ல, மாறாக இயேசுவை மையமாக கொண்ட திருச்சபை. இப்படி நான் போதிச்சேன்ல, என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? இந்த ஒரு ஐடி வேலை செய்து போல எதுக்குன்னு, கத்தோலிக்க திரு அவை விவிலியத்தை மையமாக கொண்ட திரு அவை அல்லன்னு முதல்ல சொன்னல, அதை மட்டும் வெட்டி போட்டு நமக்கு வந்து பயங்கரமா எனக்கு தெரியாது. ஃபாதர் ஃபோன் பண்றாரு, ஃபாதர் இப்படிலாம் பண்றானுங்க ஃபாதர், ரெண்டாவது சென்டென்ஸ் அவனுக்கு எடுக்கவே இல்லை ஃபாதர். தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், அது அவங்க செய்யட்டும், அவங்களுக்கு தான். ஆனா நான் என்ன சொன்னேன், இயேசுவை மையமாக கொண்ட சபைன்னு சொன்னேன். ஏன் தெரியுமா? பைபிள்ல கூட இயேசு சொன்னது நிறைய இல்ல. எங்க இருக்கு அதுல? யோவான் 21:25 இருக்கு. எடுக்கிறீங்களா? யோவான் 21:25 எடுங்க. யோவான் 21:25 எடுங்க சீக்கிரம். இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு, அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன். சொன்னது செஞ்சதெல்லாம் நிறைய இருக்குப்பா, அதெல்லாம் எழுதுனா இந்த உலகமே
கொள்ளாது. அப்ப இயேசு சொன்னது செய்தது பல விஷயங்கள் என்ன பண்ணல எழுதப்படல. அதனாலதான் நாங்க சொல்றோம் எங்க திருச்சபை இயேசுவை மையமாக கொண்ட சபை. ஏன்னா இயேசுதான் இறை வார்த்தையின் முழு வடிவம். இயேசுதான் இறை வார்த்தையின் முழு வடிவம். நம்ம கையில பைபிள் தூக்குறோம், அன்னை மரியாள் கருவுல இயேசுவை தூக்குனாங்க. அப்ப மொத்த வார்த்தையும் சுமந்தவங்க இந்த உலகத்திலேயே முதல் நபரே அன்னை மரியாள் தான். ஏன்னா இயேசுதான். நீங்களே கை தட்டுறீங்களா? வெரி குட். இயேசுதான் இறை வார்த்தையின் முழு வடிவம். He is the fullness of God's word. ஏன்னா அவர் சொன்னது பல பைபிள்ல எழுதல இல்லைங்களா? அப்ப நம்ம சொல்றோம் கேத்தலிக் சர்ச்சை பொறுத்த வரைக்கும் நாங்க இயேசுவை மையமாக கொண்ட சபை. அப்படின்னா அவர் தாங்க வார்த்தையின் முழு வடிவம். அதனால நாங்க அவரை வச்சிருக்கிறோம். ரெண்டாவது, இந்த பைபிளை இயேசு கிறிஸ்து கத்தோலிக்க திருச்சபையின் வழியாகத்தான் கொடுத்தார். மறுபடியும் சொல்றேன், இறை வார்த்தை விவிலியத்தை அவங்க கையில வச்சிருக்கிற வேதம் என்று சொல்கிறதை நம்ம பிரிவினை சபைகள் அது யார் கொடுத்தா? இயேசு கிறிஸ்து கத்தோலிக்க திருச்சபை வழியாகத்தான் கொடுத்தார். இதுக்கும் கை தட்டுங்க, நம்ம தான் கொடுத்தோம் பைபிளை. ஏன் தெளிவா சொல்றேன், அந்த காலத்துல பழைய ஏற்பாடு, அவங்களுடைய பழைய ஏற்பாடுல 39 புத்தகம் இருக்கும். நம்ம பழைய ஏற்பாடுல 46 இருக்கும். நம்ம புதிய ஏற்பாடுல 27, அவங்க புதிய ஏற்பாடுல 27. கரெக்ட்டுங்களா? இந்த லிஸ்ட் யார் முடிவு பண்ணா? பழைய ஏற்பாடுல 46 அல்லது 39 அல்லது புதிய ஏற்பாடு 27ங்கிற லிஸ்ட் யார் முடிவு பண்ணா அப்படின்னு ஒரு கேள்வி. நான் சொல்லவா? நான் உங்களுக்கு சொல்றேன். இயேசு வாழ்ந்த காலத்துல பரிசேயர்கள், சதுசேயர்கள், எஸ்ஸீனியர்கள் என்கிற 3 குழுக்கள் இருந்தார்கள். யாரு? பரிசேயர்கள், சதுசேயர்கள், எஸ்ஸீனியர்கள் 3 குழுக்கள் இருந்தாங்க. பரிசேயர்கள் உயிர்த்தெழுதலை நம்பினார்கள். சதுசேயர்கள் உயிர்த்தெழுதலை நம்பவில்லை. ஓகேவா? எஸ்ஸீனியர்களும் உயிர்த்தெழுதலை நம்பினார்கள். இப்ப யாரெல்லாம் உயிர்த்தெழுதலை நம்பினா? பரிசேயர்கள் நம்பினாங்க, எஸ்ஸீனியர்கள் நம்பினாங்க. உயிர்த்தெழுதலை நம்பாதவங்க யாரு? சதுசேயர்கள். சரியா? இந்த உயிர்த்தெழுதலை நம்பிய பரிசேயர்கள் கையில் இருந்த அந்த பழைய ஏற்பாட முதல்ல அவங்க லிஸ்ட் போட்டப்போ 46 புத்தகம். அதுக்கு பேரு செப்துவாஜிந்த். செப்துவாஜிந்த்ங்கிற ஒரு கிரேக்கம். நீங்க போய் கூகுள்ல போடலாம். SEPTUAGINTLXX போட்டீங்கன்னா இதுதான் இயேசு பயன்படுத்திய பழைய ஏற்பாடு. இயேசு இருந்தார்ல, எசாயா வாசிப்பார்ல, அதே மாதிரி இயேசு பயன்படுத்திய பழைய ஏற்பாடு அதுதான் செப்துவாஜிந்த் LXX. இது யாருடைய லிஸ்ட் அப்படின்னா பரிசேயர்களுடைய லிஸ்ட். ஏன்னா பரிசேயர்கள் எதை நம்பினாங்க? உயிர்த்தெழுதலை நம்பினார்கள். சதுசேயர்கள் கையில தான் 39 இருந்துச்சு. அப்ப அவங்க பைபிள் எத்தனை இருக்கு? உயிர்த்தெழுதலை நம்பாதவங்க யாரு? சதுசேயர்கள். உயிர்த்தெழுதலை நம்பாத சதுசேயர்கள் கையில் வைத்திருந்த பழைய ஏற்பாடு அந்த பைபிள் இருக்கு. நம்ம பைபிள்ல இயேசு பயன்படுத்திய பழைய ஏற்பாடு இருக்கு. கை தட்ட மாட்டீங்களா? புரியுதா? இப்ப அது அவங்க தள்ளுபடி ஆகும்னு வேற சொல்லுவாங்க. அது தள்ளுபடிலாம் இல்ல சார். பழைய ஏற்பாடு 46 புத்தகம்னு எப்ப முடிவு பண்ணாங்க தெரியுமா? கிபி 382. கிபி 382. நம்ம மேல வைக்கிற குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? கத்தோலிக்கர்கள் 7 புத்தகங்களை பழைய ஏற்பாட்டில் சேர்த்தார்கள்னு குற்றச்சாட்டு. பழைய ஏற்பாட்டுல நம்ம தான் 7 புக்க எக்ஸ்ட்ராவா சேர்த்தோன்னு குற்றச்சாட்டு. இப்போ நான் வரலாற்று பூர்வமா உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா அடுத்த செஷன் அன்னை மரியாளை பத்தி போகும்போது உங்களுக்கு புரியணும். பிரியமானவர்களே, கிபி 382ல இதுதான் பழைய ஏற்பாடுன்னு முடிவு பண்ணி கிபி 382ல 27 புத்தகம் தான் புதிய ஏற்பாடுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. யார் பண்ணா?
கத்தோலிக்க திரு அவை தான் பண்ணாங்க. ஏன்னா அந்த காலத்துல இருந்தது வெறும் கத்தோலிக்க திருச்சபை மட்டும்தான். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. எத்தனை வருஷம் இருந்துச்சு கத்தோலிக்க சபை? 1600 வருஷம். முதல்ல வேற சபையே இல்ல, ஒரு சபை தான் இருக்கு, அது கத்தோலிக்க சபை இல்லையா? அப்ப அவங்க முடிவு பண்றாங்க 382ல. அவங்க எப்படி முடிவு பண்ணலாம்? அவங்களுக்கு யாரும் இந்த அதிகாரம் கொடுத்தா? கடவுள் தான் கொடுத்தார், இயேசு தான் கொடுத்தார். ஏன்னா இயேசு பேதுருவை கூப்பிட்டு சொன்னார், பேதுரு நீ என் பாறை, நீ பாறை, உன் மீது என் திருச்சபையை கட்டுவேன். இயேசு சொன்னாரு என் திருச்சபை. அப்ப கத்தோலிக்க திருச்சபை யாருடைய சபை? இயேசுவோடைய சபை. இது மனுஷனை நம்பிய சபை இல்ல. இன்னைக்கு ஒரு போப்பாண்டவர் இருப்பாரு, அவர் இறந்த உடனே அடுத்த போப்பாண்டவரை கர்தினால்கள் சேர்ந்து தேர்ந்தெடுப்பாங்க. கரெக்டா? கர்தினால்கள் எங்க இருந்து வந்தாங்க? ஆயர்கள் கிட்ட இருந்து வந்தாங்க. ஆயர்கள் எங்க இருந்து வந்தாங்க? குருக்கள் இருந்து வந்தாங்க. குருக்கள் எங்க இருந்து வந்தாங்க? பொதுநிலை. முடிஞ்சு போச்சா? யாரும் வானத்துல இருந்து குதிக்கல. நம்ம ஒரு போப்பாண்டவரை நம்பிய சபை இல்ல. அவர் இறந்துட்டா அடுத்த போப்பாண்டவர் வந்துருவார். ஒரு ஆயர் போனா அடுத்த ஆயர், ஒரு குருவானவர் போனா அடுத்த குருவானவர். இந்த முறை பழைய ஏற்பாட்டு காலத்திலே இருந்ததுன்னு உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ண போறேன் இப்போ. ஓகேவா? ப்ரூவ் பண்ணலாமா? எடுங்க பைபிள் எடுங்க. திருத்துதர் பணி 20வது அதிகாரம் 28வது வசனம். திருத்துதர் பணி 20 வசனம் 28. வேகமா எடுங்க, கடகடன், டைம் இல்ல, லஞ்சுக்கு டைம் ஆயிருச்சு. கடவுளின் திட்டம் எதையும் நான் உங்களுக்கு அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. திருத்துதர் பணி 20 வசனம் 28. தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கி கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளதா? நல்லா கவனிங்க. பவுல் அடிகளார் ஒரு சில பேரை கூட்டி முன்னாடி உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். அவங்க கிட்ட பேசுறார். என்ன பேசினார் தெரியுமா? உங்களை கண்காணிப்பாளராக இறைவன் நியமித்துள்ளார் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்றார். என்ன வார்த்தை? கண்காணிப்பாளர். இருக்கா? ஆங்கில விவிலியத்துல ஓவர்சியர்னு இருக்கும். ஆக்சுவலா திருத்துதர் பணி புத்தகம் முதலாக கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. என்ன மொழி? கிரேக்க மொழி. இந்த கண்காணிப்பாளர்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த கண்காணிப்பாளர்ங்கிற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை எபிஸ்கோபோஸ். என்ன வார்த்தை? எபிஸ்கோபோஸ். எபிஸ்கோபோஸ் தான் கிரேக்க வார்த்தை. அந்த கிரேக்க வார்த்தையினுடைய இங்கிலீஷ் வார்த்தை பிஷப். என்னது? பிஷப், ஆயர்கள். அப்ப யாருக்கு அவர் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு? பவுல் ஆயர்களுக்கு சொல்றார், உங்களிடம் மந்தையை ஒப்படைச்சிருக்கிறேன், மந்தையை சிதறடிக்க ஓனாய் வரும், அந்த ஓனாய் வெளியிலிருந்து வராது, நம்ம சபைக்குள்ளே இருந்து வந்து சபையை உடைக்கும், நீங்க பத்திரமா பாத்துக்கங்க அப்படின்னு ஆயர்களிடம் சொல்லுகிறார். ஆயர் வந்துட்டாரா? திருத்துதர் பணி காலம் 1ஆம் நூற்றாண்டு. இயேசு உயிர்த்து கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்குள்ள எழுதப்பட்டது இல்லையா? கிரேக்க மொழியில தான் முதலாக எழுதப்பட்டது. அப்பவே ஆயர் இருக்கிறாங்க. எப்போ? 1 நூற்றாண்டுல. நம்பர் 1. அடுத்தது இன்னும் சூப்பரான செய்தி. திருத்துதர் பணி 14, 22, 23. திருத்துதர் பணி 14, 22, 23. சீக்கிரம். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மறுபடியும் வாசிங்க. அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து, ஒவ்வொரு சர்ச்சிலையும் மூப்பர்களை நியமித்து, நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். அந்த மூப்பர்களை ஒப்படைத்தார்கள். ஆர்டினேஷன். ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பரை நியமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் செஞ்சுரி நான் பேசுறது. இயேசு உயிர்த்து முதல் 30 ஆண்டுகள்லயே மூப்பர்களை ஒவ்வொரு திருச்சபையிலும் நியமித்தார்கள். ஆர்டினேஷன் பண்ணி நியமிச்சாங்க. மூப்பர்களுக்கு கிரேக்க வார்த்தை பிரெஸ்பித்தேரோஸ். குருவானவர் வாழுகிற இல்லம். இங்கிலீஷ்ல என்ன தெரியுமா? பிரெஸ்பிட்ரி. என்னது? பிரெஸ்பிட்ரி. அங்க வாழ்பவர் யார் தெரியுமா? பிரெஸ்பித்தர், மூப்பர், குரு. வந்துருச்சா?
டீக்கனும் இருக்கு. 1 தீமோத்தேயு 3வது அதிகாரத்துல 1 தீமோத்தேயு 3வது அதிகாரத்துல திருத்தொண்டர்களின் பண்புகள்னு இருக்கும். அப்புறமா வாசிங்க, டைம் இல்ல. இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்லனா, இயேசு உயிர்த்த ஒரு சில ஆண்டுகளிலேயே திருச்சபை எப்படி செயல்பட்டுச்சு? ஆயர்கள், குருக்கள், தியாக்கோன்களாக செயல்பட்டார்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இது மட்டும் இல்ல, அவங்க உங்களை கேட்பாங்க, கேத்தலிக் சர்ச் யாரையா கண்டுபிடிச்சான்னு. அதுக்கு நான் பதில் சொல்லவா? கேத்தலிக் என்கிற வார்த்தை திருத்துதர் பணி 9:31 எடுக்கப்பட்டது. திருத்துதர் பணி 9:31 எடுக்கப்பட்டது. சீக்கிரம் எடுங்க, டைம் இல்ல. யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளிலெல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியானவரின் துணையால் பெருகி வந்தது. ஹல்லேலூயா. இதுல என்ன கவனிக்கணும் தெரியுமா நீங்க? யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளிலெல்லாம் திருச்சபை அப்படின்னு இருக்குல்ல, அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்க. அதை மட்டும் கையில நிறைய பேர் பேனா வச்சிருக்கிறீங்க. யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளிலெல்லாம் திருச்சபை அண்டர்லைன் பண்ணிட்டீங்களா? நான் சொன்ன திருத்துதர் பணி முதலாக எழுதப்பட்ட மொழி என்ன மொழி? கிரேக்க மொழி. நீங்க இப்ப கூட கூகுள்ல போய் போட்டு இந்த சென்டென்ஸை டைப் பண்ணிட்டு, இங்கிலீஷ்ல டைப் பண்ணிட்டு give it in Greek ன்னு கேளுங்க. give it in Greek கேட்டிங்கன்னா அது எப்படி தெரியுமா வரும்? யூதேயா, கலிலேயா, சமாரியா, காத்தோலிஸ் எக்லேசியா அப்படின்னு வரும். யூதேயா, கலிலேயா, சமாரியா, காத்தோலிஸ் எக்லேசியா. இது கிரேக்கம். அது என்ன? காத்தோலிஸ் ஆகிய பகுதிகளில் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு இணையான சொல்லு காத்தோலிஸ். காத்தோலிஸ். திருச்சபை இருக்கா, அதுக்கு பேரு எக்லேசியா. இந்த காத்தோலிஸ் இருக்குல்ல, இந்த காத்தோலிஸ் எக்லேசியா தான் கத்தோலிக்க திருச்சபையாக அந்த காலத்தில் வாழ்ந்த அப்போஸ்தலர்களே பயன்படுத்தினார்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. யாரோ ஒருத்தங்க பயன்படுத்தல, அப்போஸ்தலர்கள் பயன்படுத்தினாங்க அந்த கிரேக்க வார்த்தையை. கத்தோலிஸ் எக்லேசியா, அதனுடைய லத்தீன் வார்த்தை கத்தோலிக்குஸ் எக்லேசியா இல்லையா? அதனுடைய இங்கிலீஷ் வார்த்தை கேத்தலிக் சர்ச். அதனுடைய இங்கிலீஷ் வார்த்தை என்ன? நீங்க எந்த சர்ச்னு கேட்டா ஆர்சின்லாம் சொல்லக்கூடாது. முதல்ல என்ன சொல்லணும் தெரியுமா? கத்தோலிக்க திருச்சபைன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? கத்தோலிக்க திருச்சபை. எங்க இருந்து எடுக்கப்பட்டதுன்னு புரியுதா? திருத்துதர் பணி 9:31. இதை யார் பயன்படுத்தினா அப்படின்னு இப்ப நான் சொல்றேன். இதை எப்படி இயேசுவின் சீடர்கள் பயன்படுத்தினாங்க நம்ம கண்டுபிடிக்கணும்ல. அந்த காலத்துல அந்தியோக்கியான ஒரு நகரம், எல்லாருக்கும் தெரியும். அந்தியோக்கியான ஒரு நகரம். அங்கதான் இயேசுவை பின்பற்றியவர்களை முதலாக கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள். கரெக்டா? அந்த அந்தியோக்கியா நகரத்தினுடைய முதல் ஆயர், அவர் பேரு இக்னேஷியஸ். அவர் பேரு இக்னேஷியஸ். இவர் யார் தெரியுமா? இந்த இக்னேஷியஸ் இயேசுவின் அன்பு சீடராகிய யோவானுடைய சீடர். இயேசுவின் அன்பு சீடராகிய யோவானுடைய சீடர், டைரக்ட் சீடர். சார், பாஸ்டர் சார், உங்களை யார் அப்பாயிண்ட் பண்ணான்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த இக்னேஷியஸ் அப்பாயிண்ட் பண்ணது யார் தெரியுமா? யோவான் அப்பாயிண்ட் பண்ணார். யோவான் அபிஷேகம் பண்ணி அவர் ஆயரா அப்பாயிண்ட் பண்றார். அவரு ஸ்மிர்னா என்கிற ஒரு நகரத்திற்கு ஒரு கடிதம் எழுதுறார். அந்த கடிதம் கூகுள்ல இருக்கு, போய் பாருங்க. என்ன கடிதம்? ஸ்மிர்னா என்கிற மக்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறது இக்னேஷியஸ் ஆஃப் ஆன்டியோக், அந்தியோக்கியாவை சார்ந்த இக்னாசியார் எழுதுறார். அந்த கடிதத்துல இப்படி எழுதுறார்: எங்கே நற்கருணையை மையமாக கொண்டு ஆயரின் தலைமையிலே மூப்பர்களும் இறை மக்களும் ஒன்று கூடுகிறார்களோ அங்கே கத்தோலிக்க திருச்சபை இருக்கிறது. எந்த நூற்றாண்டில் எழுதுறாங்க? முதலாம் நூற்றாண்டு.
இயேசு உயிர்த்து ஒரு 30 வருஷத்துக்குள்ள அப்படின்னா இத சொல்லி கொடுத்தது இயேசுவின் சீடர்கள் இல்லையா? ஏன்னா இயேசுவினுடைய டைரக்ட் சீடருடைய ஆயர் இத சொல்றாரு. எங்க நற்கருணை இருக்கோ, அதனாலதான் நற்கருணை பத்தி பேச போறோம்னு சொன்னேன். எங்க நற்கருணை இருக்கோ, நற்கருணையை மையமாக கொண்டு ஆயரின் தலைமையில், ஆயர் ரொம்ப முக்கியம், ஆயரின் தலைமையில் மூப்பர்களோடு இறை மக்கள் ஒன்றிணைந்திருக்கிறார்களோ அங்க இருக்கிறது தான் உண்மையான கத்தோலிக்க திருச்சபை. வேற எதுவுமே உண்மையான சபை இல்லைன்னு நான் எழுதல, இஞ்ஞாசியார் எழுதியிருக்கிறார். இது உண்மையான சபைங்கிறதுக்கு பைபிள் வசனத்தோட உங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் கொடுக்கவா? 1 தீமோத்தேயு 3:15. 1 தீமோத்தேயு 3:15 சீக்கிரம் எடுங்க, என்ன நிறைய இருக்கு. 1 தீமோத்தேயு 3:15. நான் வர காலம் தாழ்த்தினால் நீ கடவுளின் வீட்டாரிடம் எவ்வாறு நடந்து கொள்ள பைபிள் படிக்கும் போது இப்படி படிக்க கூடாது. இப்படி படிச்சா என் தொண்டை என்னாச்சு? இப்ப மாட்டிக்கிச்சா? தொண்டை மாட்டிக்கிச்சாடா? இப்ப நான் எப்படி படிக்கிறேன் பாரு, இப்படி படிக்கணும். இப்படி படிச்சா என்ன ஆகுது? இந்த பேசிக் கூட உங்களுக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கல. டேய் இங்க பாருடா, நிமிரு, பைபிள் இப்படி தூக்கு, பைபிளை தூக்கு நல்லா அப்படி. இவருக்கு செக்ரட்டரி வேற, கையில் கொடு மைக்கு. தூக்கு, பைபிளை தூக்கு, நீ தலைய பைபிளை தூக்கு. இப்ப மைக்க புடி, வாசி. நான் வர காலம் தாழ்த்தினால். இப்ப எப்படி இருக்கு வாய்ஸ்? நான் வர காலம் தாழ்த்தினால், நான் வர காலம் தாழ்த்தினால். புரியுதா? பைபிள் படிக்கும் போது அப்படி படிக்கணும். வாசிங்க. நீ கடவுளின் வீட்டாரிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை, நீங்கள் கடவுளின் வீட்டாரிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இத்திருமுகத்தின் வழியாக தெரிந்து கொள்ளலாம். இந்த கடிதத்தின் வழியாக நீ தெரிந்து கொள்ளலாம். திருச்சபையில நீ எப்படி நடந்துக்கணும்? ஏன்னா தீமோத்தேயு ஒரு ஆயர், ஆயருக்கு பவுல் எழுதுறாரு, நீ திருச்சபையில எப்படி நடந்துக்கணும்னு அவனுக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன், இதுபடி நீ நடந்துக்கோ. வாசிங்க. இவ்வீட்டாரே வாழும் கடவுளின் திருச்சபை. கை தட்டுங்க, நல்லா ஜோரா கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க. இவ்வீட்டாரே வாழும் கடவுளின் திருச்சபை. நானா சொன்ன இந்த வார்த்தைய? இது என் வார்த்தையா? ஆண்டவர் பவுல் வழியா சொல்றாரு, இந்த திருச்சபை தான் வாழும் கடவுளின் திருச்சபை. ஏன் இந்த திருச்சபை தான் உண்மையா நான் சொல்றேன்? ஏன்னா அந்த காலத்துல இருந்தது ஒரே சபை. என்ன சபை? கத்தோலிக்க திருச்சபை. வேற சபையே இல்ல. அந்த சபையை பத்தி ஒரு கடிதம் எழுதுறாரு. அவர் சொல்றாரு, இந்த கத்தோலிக்க திருச்சபை தான் வாழும் கடவுளின் திருச்சபை. அதோட முடியல, வாசிங்க. இத்திருச்சபை உண்மைக்கு தூணும் அடித்தளமுமாய், இந்த திருச்சபை தான் உண்மைக்கு தூணும் அடித்தளமுமாய் இருக்கிறது. உண்மை தெரியணும்னா கத்தோலிக்க திருச்சபைக்கு வாங்க. ஏன்னா கத்தோலிக்க திருச்சபை தான் உண்மைக்கு தூணும் அடித்தளமுமாய் இருக்கிறது. இந்த திருச்சபை தான் வாழும் கடவுளின் திருச்சபை. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிடுங்க. அதனாலதான் கடவுள் இந்த திருச்சபை வழியா, இந்த பைபிள் இருக்கிற புத்தகங்கள் தான் இறைவனால் பரிசுத்தாவியால் தூண்டப்பட்ட புத்தகம் என்று கத்தோலிக்க திரு அவை அதிகாரத்தின்படி கொடுக்கப்பட்டது. ஏன்னா ஆண்டவர் எந்த திருச்சபைக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தாரு? கத்தோலிக்க திருச்சபைக்கு தான் கொடுத்தார். அதனாலதான் மத்தேயு தான் மத்தேயுவை எழுதினார்னு பைபிள்ல இல்ல. நாம தான் மத்தேயுன்னு தலைப்பு போட்டோம். அது போட்டது கேத்தலிக் சர்ச். ஏன்னா மத்தேயு எங்கேயுமே மத்தேயுவாகிய நான் மத்தேயுவை எழுதுகிறேன்னு போடல, லூக்காவாகிய நான் லூக்காவை எழுதுகிறேன்னு போடல. அது மேல தலைப்பு போட்டது யாரு? கேத்தலிக் சர்ச். பெருமையா இல்லையா உங்களுக்குலாம்? இல்லையா? இதுதான் புக்கு. ஏன்னா அந்த காலத்துல தோமையார் எழுதிய நற்செய்தி ஒண்ணு இருந்துச்சு. அவர் இந்தியா வந்துட்டாரு. அவர் சென்னை பக்கத்துல அடி வாங்கிட்டு இருக்கிறார், பாவம் மனுஷன் இங்க, இல்லையா? அங்க யாரோ அவரு பேர்ல ஒரு போர்ஜரி லெட்டர் எழுதுறாங்க, தோமையார் எழுதிய நற்செய்தின்னு. அந்த காலத்துல ஒருத்தன் யூதாஸ் இஸ்காரியோத்து எழுதிய நற்செய்தின்னு ஒண்ணு இருந்துச்சு. யாரு? அவர் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாரு, இல்லையா? அவரு பேர்ல ஒருத்தன் நற்செய்தி எழுதி இருக்கிறான். பேதுரு எழுதிய நற்செய்தின்னு ஒண்ணு இருக்கு.
அவருக்கு எழுத படிக்கவே தெரியாது. அவருடைய செக்ரட்டரி மார்க், அவர் பிரசங்கம் வைக்கும்போது மார்க் நோட்ஸ் எடுத்துப்பாரு. இப்போ நீங்க எடுக்கிறீங்களா அந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துட்டு எழுதினதுதான் மார்க் நற்செய்தி. மார்க் பேதுருவோட செக்ரட்டரி, லூக்கா பவுலோட செக்ரட்டரி. புரியுதுங்களா? இதெல்லாம் நமக்கு தான் தெரியும். அதனாலதான் கத்தோலிக்க திருச்சபை இந்த புத்தகத்தை யார் எழுதினது நம்ம தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட் நம்ம கிட்ட தான் இருக்கு. புரியுதுங்களா? நம்ம வச்சிருக்கிறோம், நம்ம தான் சொல்றோம். பழைய ஏற்பாடு லிஸ்ட் ஏன் 46னா அது இயேசு பயன்படுத்தினது. புதிய ஏற்பாடு ஏன் 27னா கத்தோலிக்க திருச்சபை தான் ஆவியானவருடைய தூண்டுதலால எது உண்மையான புத்தகம்னு சொன்னது. அப்ப 73 புத்தகம். இப்ப புது பைபிள் வந்துருச்சு. திண்டிவனத்துல நம்முடைய பைபிள் கமிஷன் புது பைபிள் போட்டாங்க. அந்த பழைய இணை திருமுறை நூல்கள்னு தனியா இருந்துச்சுல்ல, அதை எல்லாத்தையும் ஒரே லிஸ்ட்ல சேர்த்து 46 புத்தகமா மாத்திட்டாங்க. புது பைபிள் வந்துருச்சு, தயவு செய்து வாங்கிடுங்க. பழைய ஏற்பாடு வேணாம், பழைய பைபிள் வேணாம் இல்லையா, எல்லாமே ஒரே லிஸ்டா வந்துருச்சு 46 புக்கம். அப்ப இதுதான் பைபிள் என்று 3ஆம் நூற்றாண்டில் முடிவு செய்துவிட்டு 397ல கவுன்சில் ஆஃப் கார்த்தேஜ் என்கிற கூட்டத்துல இதுக்கு மேல பைபிள் இருந்து ஒரு புத்தகத்தை நீக்கவும் கூடாது சேர்க்கவும் கூடாதுன்னு முடிவெடுத்த வருஷம் கிபி 397. பண்ணிட்டோமா? அதுக்கப்புறம் 1226ல தான் பைபிளுக்குள்ள அதிகார வாரியா பைபிளை பிரிக்கிறாங்க. அது வரைக்கும் பைபிளுக்குள்ள என்ன இல்ல? அதிகாரமே இல்ல. எத்தனை வருஷம் இல்ல? 1200 வருஷம் இல்ல. ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லமா, எத்தனை வருஷம் இல்ல? 1200 வருஷம் பைபிள்ல அதிகாரமே இல்ல. அப்படி தொடக்கத்துல ஆரம்பிச்சு எண்டு வரைக்கும் போகும். எங்க தொடங்குது எங்க முடிக்குதுன்னே தெரியாது. வசனமும் இல்ல. இந்த அதிகாரம் என்ன சொல்லுகிறது, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது சொன்னீங்கல்ல. அந்த 1226வது வருஷத்துல ஒரு கத்தோலிக்க ஆயர், அவர் பேரு ஸ்டீபன் லாங்டன், அவர்தான் பைபிள்ல முதன்முறையாக அதிகாரத்தை கொண்டு வந்தார். கைத்தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க எல்லாரும். 1551ல தான் 1551ல தான் பைபிளுக்குள்ள வசனம் வந்துச்சு. அதை கொண்டு வந்தவர் ரோபர்ட்டுஸ் ஸ்டெஃபானுஸ். ராபர்ட் என்கிற ஒரு அச்சு பதிப்பு செய்கிறவர் தான் பைபிள்ல முதலா வசனத்தை எப்ப கொண்டு வந்தாரு? 1551, 16ஆம் நூற்றாண்டு. அது வரைக்கும் கேத்தலிக் சர்ச் தான். புரியுதுங்களா? இவங்க என்ன சொல்லக்கூடாதுன்னா, நம்ம 7 புக்கை சேர்க்கல, அவங்க தான் 7 புக்கை எடுத்துட்டாங்க, நீக்கிட்டாங்க. அதை செஞ்சது மார்ட்டின் லூத்தர். 16ஆம் நூற்றாண்டுல 7 புத்தகத்தை விவிலியத்திலிருந்து நீக்கினது யாரு? மார்ட்டின் லூத்தர். இன்னொரு கொடுமை சொல்லவா? நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்சு போன ஆங்கிலிக்கன் திருச்சபை கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டுல 80 புத்தகம் வச்சிருந்தாங்க அவங்க பைபிள்ல. எத்தனை? 80 புத்தகம். போய் பாருங்க. ஆங்கிலிக்கன் சர்ச் a bible that had 80 books னு போடுங்க, பைபிள்ல வரும். ஆனா நம்ம என்ன சொன்னோம்? சேர்க்கவும் கூடாது நீக்கவும் கூடாதுன்னு முடிவெடுத்த வருஷம் 397. பாத்தீங்களா? அப்ப பைபிள்ல இருந்து 7 புக்க கேத்தலிக் சர்ச் சேர்க்கல, பின்னாடி வந்தவங்க தான் 7 புக்க நீக்கினாங்க. நம்ம தான் ஒரிஜினல் இல்லையா? பிரியமானவர்களே, இது ரொம்ப ரொம்ப தப்பு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் ஒரே ஒரு வசனத்தோட நான் நிறைவு செய்யறேன். நம்ம சாப்பிட போனோம். அன்னை மரியாளை பற்றியும் நற்கருணை, பரிசுத்தாவி, இவங்க 3 பேரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்திகள். நம்ம அதை மத்தியானம் நம்ம பார்க்க போறோம் இல்லையா? நல்லா சாப்பிட்டு தெம்பா வந்தீங்கன்னா தூங்கலாம். I will help you. Definitely I will sing lullaby for you. Okay? எங்கடா தூங்க விடுற நீ? கத்துன்னு கத்தனா எங்க தூங்குறது இல்லையா? So I will help you. சாப்பிட்டு வாங்க. ஒரு வசனத்தோட நிறைவு செய்யலாம். பைபிளோட எந்திரிச்சு நில்லுங்க. வசனம் நான் சொல்றேன், அப்புறம் எடுங்க. எழுந்துருங்க. 2 கொரிந்தியர் 11:4 எடுத்துக்கோங்க. 2 கொரிந்தியர் 11 வசனம் 4 எடுத்துக்கோங்க. நீ தேடும் சமாதானம் இயேசு கிறிஸ்து தான். 2 கொரிந்தியர் 11 வசனம் 4 எடுத்துக்கிட்டீங்களா? நிறைய இருக்குங்க. நான் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு ஒரு நாள் ஃபுல்லா வேணும் பைபிள் பத்தி சொல்றதுக்கு மட்டும். அவ்வளோ டீடைல்ஸ் இருக்கு. 2 கொரிந்தியர் 11:4
உங்களிடம் யாராவது வந்து எப்போ? பின்னாட்களில், கத்தோலிக்க திருச்சபைக்கு அப்புறம் பின்னாட்களில் யாராவது வந்து நாங்கள் அறிவித்த இயேசுவை தவிர வேறு ஒரு இயேசுவை பற்றி அறிவித்தால் அவர்கள் வேறு ஒரு டூப்ளிகேட் இயேசுவை பற்றி அறிவிப்பார்கள். நாங்க உங்களுக்கு ஒரு இயேசு அறிவிச்சோம், பின்னாடி ஒரு கூட்டம் வரும், அவங்களும் இயேசு அறிவிப்பாங்க. ஆனா அந்த இயேசு நாங்க அறிவிச்ச இயேசு இல்ல. நான் சொல்லலைங்க, பைபிள்ல இருக்குங்க, அப்படியே வாசிங்க. அல்லது நீங்கள் பெற்ற தூய ஒரிஜினல் தூய ஆவியை தவிர வேறு ஒரு ஆவியை பற்றி பேசினால் அவர்கள் வேறு ஒரு டூப்ளிகேட் ஆவியை பற்றி பேசுவார்கள். பாத்தீங்களா? புரியுதா? ஆவியின் அபிஷேகம், ஆவியினால நிரம்புறதுலாம் சொல்றாங்கல்ல. நாங்க உங்களுக்கு ஒரு ஆவியின் பத்தி பேசணும், அவங்க வேற ஒரு டூப்ளிகேட் ஆவியை உங்ககிட்ட கொண்டு வருவாங்க. அடுத்தது, அல்லது நீங்கள் ஏற்ற நற்செய்தியை தவிர நீங்கள் ஏற்ற பைபிளை தவிர வேறு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்தால் அவர்கள் வேறு ஒரு பைபிளை கொண்டு வந்தால் நீங்கள் அவர்களை எளிதாக ஏற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் டூப்ளிகேட்டை எளிதாக ஏற்றுக்கொள்வீர்கள். போதுமா? எது பின்னாடி போயிடுவீங்க? டூப்ளிகேட் பின்னாடி போயிடுவீங்க, ஒரிஜினலை விட்டுருவீங்க அப்படின்னு இப்ப எழுதல. 1 கொரிந்தியர் 11 முதல்ல எழுதப்பட்டது. 2 கொரிந்தியர் 11 அந்த முதல் நூற்றாண்டுல எழுதப்பட்டது சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்க ஒரிஜினலை விட்டுட்டு எது பின்னாடி போயிடுவீங்க? வாசிங்கம்மா, வாசிச்சு முடிங்க, மறுபடியும் வாசிங்க. உங்களிடம் யாராவது வந்து நாங்கள் அறிவித்த இயேசுவை தவிர வேறு ஒரு இயேசுவை பற்றி அறிவித்தால் வேறு ஒரு இயேசுவை அது கேட்கறது இயேசுன்ற மாதிரி தான் இருக்கும், ஆனா அந்த இயேசு இல்ல இல்லையா? இயேசுவை அறிவித்தால் அல்லது நீங்கள் பெற்ற தூய ஆவியை தவிர வேறு ஒரு ஆவியை பற்றி பேசினால் அல்லது நீங்கள் ஏற்ற நற்செய்தியை தவிர வேறு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்தால் நீங்கள் அவர்களை எளிதாக ஏற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் அவரை எளிதாக ஏற்றுக்கொள்வீர்கள். யார? டூப்ளிகேட். இப்ப புரியுதா? அதனாலதான் சொன்னேன், கேத்தலிக் சர்ச் தான் ஒரிஜினல் ட்ரூ சர்ச். உண்மை இங்க தான் இருக்கு. என்ன சிலை வழிபாடு அன்னை மரியாள் தானே தலைப்பு, அது மட்டும்தான் நம்ம உடைக்கணும். அதுல ஒரு பெரிய பொய் உருட்டு ஒண்ணு இருக்கு, அந்த உருட்டை மத்தியானம் உடைக்கலாம். ஓகே, அதனால எல்லாரும் சொல்லலாம், இயேசு மட்டும்தான் எங்களுக்கு எல்லாம். கேத்தலிக் சர்ச் எங்க ஆண்டவர் இயேசு தான், ஆனா எங்களுக்கு அன்னை மரியாள் வேணும், எங்களுக்கு சூசேப்பர் வேணும், எங்களுக்கு அந்தோனியார் வேணும், எங்களுக்கு எல்லாரும் வேணும். ஆனா எங்க கடவுள் இயேசுதான். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன் வேணும்ன்றத மத்தியானம் சொல்றேன். நல்லா கைதட்டுங்க, நல்லா. நீ தேடும் சமாதானம் இயேசு கிறிஸ்துதான். நீ தேடும் சந்தோஷம் இயேசு கிறிஸ்துதான். ஆனந்தம், ஆறுதல் எல்லாமே இயேசு கிறிஸ்துதான். அதான் பாட்டு. பாடலாமா? கீழே வச்சிருங்க, பைபிளை கீழே வச்சுட்டு நல்லா கை தட்டி உற்சாகமா. நல்லா கை தட்டினீங்கன்னா பசிக்கும்னு சொல்லுவாங்க. நல்லா கை தட்டுங்க பாப்போம். பாடும்போது நீ தேடும் சமாதானம் இயேசு கிறிஸ்துதான். நீ தேடும் சந்தோஷம் இயேசு கிறிஸ்துதான். வெரி குட். நல்லா பசிக்கும்னு சொன்னா நல்லா கை தட்டுறீங்க. நீ தேடும் சமாதானம் இயேசு கிறிஸ்துதான். நீ தேடும் சந்தோஷம் இயேசு கிறிஸ்துதான். நீ தேடும் சமாதானம் இயேசு கிறிஸ்துதான். நீ தேடும் சந்தோஷம் இயேசு கிறிஸ்துதான். ஆனந்தம், மாறுதல் இயேசு கிறிஸ்துதான். ஆனந்தம், மாறுதல் இயேசு கிறிஸ்துதான். என் வாழ்வில் எல்லாமே இயேசு கிறிஸ்துதான்.
இனி என் வாழ்வில் எல்லாமே இயேசு கிறிஸ்துதான். நீ தேடும் சமாதானம் இயேசு கிறிஸ்துதான். நீ தேடும் சந்தோஷம் இயேசு கிறிஸ்துதான். எல்லாமே எங்களுக்கு இயேசுதாங்க. ஆனா எங்க புனிதர்கள், திருச்சபை, எங்க திருச்சபையின் போதனை, கத்தோலிக்க சபை எங்களை இயேசுவிடம், உண்மையான இயேசுவிடம், உண்மையான தூய ஆவியானவரிடம், உண்மையான நற்செய்தியிடம் எங்களை அழைத்து செல்லுகிறது. இயேசுவின் பாதம் அமர்ந்தால் போதும் எல்லை இல்லா ஆனந்தம். இயேசுவின் பாதம் அமர்ந்தால் போதும் எல்லை இல்லா ஆனந்தம். இயேசுவின் பெயரை சொன்னால் போதும் தொல்லைகள் எல்லாம் ஓடிவிடும். இயேசுவின் பெயரை சொன்னால் போதும் தொல்லைகள் எல்லாம் ஓடிவிடும். தொல்லைகள் எல்லாம் ஓடிவிடும். நம் தொல்லைகள் எல்லாம் ஓடிவிடும். நீ தேடும் சமாதானம் இயேசு கிறிஸ்துதான். நீ தேடும் சந்தோஷம் இயேசு கிறிஸ்துதான். இயேசுவின் ரத்தம் பட்டால் போதும் எல்லா நோய்களும் ஓடிவிடும். இயேசுவின் ரத்தம் பட்டால் போதும் எல்லா நோய்களும் ஓடிவிடும். இயேசுவின் கரத்தால் தொட்டால் போதும் உள்மன காயங்கள் குணமாகும். இயேசுவின் கரத்தால் தொட்டால் போதும் உள்மன காயங்கள் குணமாகும். உள்மன காயங்கள் குணமாகும். உள்மன காயங்கள் குணமாகும். நீ தேடும் சமாதானம் இயேசு கிறிஸ்துதான். நீ தேடும் சந்தோஷம் இயேசு கிறிஸ்துதான். வார்த்தை விடுதலை, இயேசுவின் வார்த்தை தான் விடுதலை. இயேசுவின் வார்த்தை தான் அபிஷேகம். இயேசுவின் வார்த்தை தான் ஆசீர்வாதம். இயேசுவின் குரலை கேட்டால் போதும் இதயம் மகிழ்ந்து களி கூறும். இயேசுவின் குரலை கேட்டால் போதும் இதயம் மகிழ்ந்து களி கூறும். இயேசுவின் குரலை தொடர்ந்து கேட்டால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இயேசுவின் குரலை தொடர்ந்து கேட்டால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். நீ தேடும் சமாதானம் இயேசு கிறிஸ்துதான். நீ தேடும் சந்தோஷம் இயேசு கிறிஸ்துதான். சேர்ந்து பாருங்க. நீ தேடும் சமாதானம், நீ தேடும் சந்தோஷம் இயேசு. ஆனந்தம் மாறுதல் இயேசு கிறிஸ்துதான். ஆனந்தம் மாறுதல் இயேசு கிறிஸ்துதான். நம் வாழ்வில் எல்லாமே இயேசு கிறிஸ்துதான். என் வாழ்வில் எல்லாமே இயேசு கிறிஸ்துதான். நம் வாழ்வில் எல்லாமே இயேசு கிறிஸ்துதான். இனி நம் வாழ்வில் எல்லாமே இயேசு கிறிஸ்துதான். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நான் இதுவும் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. பிதாசுதன் போடும்போது இது வந்து ஈஸ்டர்ன் ட்ரெடிஷன். ஆக்சுவலாக அந்த காலத்தில் தொடக்கத்தில் நம்முடைய முதல்ல அந்த கிறிஸ்தவர்கள் இதை செஞ்சாங்க. காலப்போக்கில் அதை மறந்துட்டாங்க. 3 விரல் அப்படி குவிச்சு தந்தை, அடிவயிறு, தந்தை, மகன், தூய ஆவியாரின். ஏன் 3 விரல்? ட்ரினிட்டி, மூவர் இறைவன். ஓகேவா? தந்தை அடிப்பேரு, மனிதனானார், கருவெடுத்தார் இல்லையா? தூய ஆவி லெஃப்ட், தூய ஆவி. ஏன்? இடதுன்னு பாவம், பாவத்திலிருந்து வலப்பக்கம் நம்மை மீட்டு கொண்டார். அந்த காலத்துல ஈஸ்டர்ன் ட்ரெடிஷன் அப்படிதான் வந்துச்சு. இதுதான் சிலுவை அடையாளம். 3 விரல சேர்த்து தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கம் நம்மை ஆண்டவர் மீட்டு கொண்டார். இந்த பெரிய மிஸ்டரி ஆஃப் சால்வேஷனை இந்த சிலுவை அடையாளத்திலே சொல்லிடலாம். அதுக்காக செஞ்சாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா பிதாவுக்கும் சுதனுக்கும் கூட அப்படி போடுறீங்க. அப்படி போடக்கூடாது.
பிதாவுக்கும் சுதனுக்கும் தூயாவியாருக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் சொல்றீங்கல்ல, அது சொல்லும் பொழுது 2 கையும் கூப்பி வணங்கணும். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். அதுக்கு என்ன பண்ணணும்? வணங்கணும். அதுக்கு சிலுவை அடையாளம் போடக்கூடாது. புரியுதுங்களா? சிலுவை அடையாளம்ன்றது வெறும் இது மட்டும்தான், தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். அது நீங்க இந்த முறையை வேணும்னா ஃபாலோ பண்ணுங்க. இது பழைய பழக்கம், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால நான் ஃபாலோ பண்றேன், உங்களுக்கும் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, சாப்பிட்டுட்டு தெம்பா வாங்க, சேர்ந்து ஜெபிக்கலாம். எஸ்.